சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயாகிய வளர்த்தரை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, உங்க திருடைய வணங்குகிறேன். சிவாய நம. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புடுகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 3ஆம் திருமந்திரம், 3ஆம் தந்திரம், 12வது தலைப்பாகிய கலை நிலை பற்றி நாம் சிந்திக்கலாம். இதுவரை நம்ம அட்டமா சித்தியை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த அட்டமா சித்தி நம்ம யோகத்தை செய்வதால் ஏற்படக்கூடிய ஒரு இடைநிலை பயன். அது முடிவான பயன் கிடையாது. முடிவான பயன் நம்ம சிவத்தை எய்ய வேண்டும். சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன் என்று நம்முடைய மாணிக்கவாசர் சொல்வார். நம்முடைய நோக்கம் என்ன? சிவத்தை அடைய வேண்டும். அந்த சிவத்தை அடைவதற்கு இந்த அட்டமா சித்திகளும் ஒரு வழி, யோகமும் ஒரு வழி. யோகத்தால் கிடைக்கக்கூடிய இந்த அட்டமா சித்திகளையும் நம்ம அடியார் பெருமக்களுக்காக நம்ம பயன்படுத்தலாம். சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, மற்றவர்களின் நலனுக்காக நம்ம பயன்படுத்தலாம். அதை பெருமான் நமக்கு ஒரு பரிசாக கொடுக்கின்றார். எனவே நம்ம நம்முடைய நோக்கத்திலே, நம்முடைய குறிக்கோளிலே நம்ம கவனமா இருக்கணும். அட்டமா சித்தியை பெறுவது நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து சிவ சாயுஜ்யம் பெற்று மறுபடியும் பிறவாமை பெற வேண்டும். அதுதான் பிறவியின் நோக்கம். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு கலைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நம்முடைய இடநாடி அந்த நாடியில நம்ம என்ன பண்றோம்? சந்திரக்கலையை நம்ம பயன்படுத்துறோம். வளநாடி என்கின்ற அந்த சூரிய நாடியில சூரிய கலைகள் பயன்படுத்துறோம். இந்த மைய நாடி, இந்த சுழுமுனை நாடியில நம்ம என்ன செய்றோம்? அக்னி நாடியை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இடது பக்கம் இருக்கிறது சந்திர நாடி. சந்திரனுக்கு 16 கலைகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 16 கலை தான். அது நேற்று கூட பௌர்ணமி, இன்னைக்கும் பௌர்ணமி இருக்குது, எங்களுக்கு சொச்ச பௌர்ணமி இருக்குது. சந்திரன் கூட இன்னைக்கு தான் வருது. எனவே அந்த பௌர்ணமி அன்னைக்கு அது 16 கலைகள் நடந்திருக்கும். அந்த சந்திர மண்டலத்தில் வச்சுதான் நாங்கள்லாம் அம்பாளை பூஜை பண்ணுவோம். அம்பாள் சந்திர மண்டல மத்தியஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரமண்டல மத்தியில அம்பாளை வச்சு நாங்கள் பூஜை பண்ணுறது சாக்தத்துல ஒரு உபாசன மார்க்கம். அதுவே அந்த இடநாடியில 16 கலைகள் இருக்கின்றது. அப்புறம் வளநாடி என்கிற சூரிய நாடி, அதுல என்ன இருக்கின்றன? அது 12 நாடிகள் இருக்கின்றன. ஏன்னா நம்ம எப்படி சொல்றோம்? இந்த 33 கோடி தேவர்களுக்கு துவாதச ஆதித்யர்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம். துவம்னா 2, தசம்னா 10,
அப்போ 12, இந்த 12 ஆதித்யர்களுக்கு 12 கலைகள் இருக்கின்றது. இந்த மையத்தில் இருக்க சுழுமுனை நாடி அது வந்து அக்னி நாடி, அது 8 8 64 கலைகள் இருக்கின்றன. ஏன்னா யோகத்துல வந்து சூரிய கலை, சந்திர கலை, அக்னி கலை என்ற அந்த 3 கலைகள் தான் நம்ம வந்து யோகத்தை வந்து பயன்படுத்துறோம். இப்போ இடமூக்கு வழியா மூச்சு எழுத்தோம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், அந்த சந்திரக்கலை வந்து பயன்பாட்டுக்கு வருது. இப்போ இந்த வலப்போக்கு வழியா மூச்சு எடுக்கிறோம் அப்படின்னா சூரிய கலை பயன்பாட்டுக்கு வருது. இது இரண்டும் இல்லாமல் மையத்திலேயே நம்ம மூச்சு போகுது, கேவல கும்பகம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்றோம், அக்னி கலையில சுழுமுனையில நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இது அட்டமா சித்திக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். இது எடுத்தோன்னே வந்து இப்போ இந்த பாடலுக்கு போக முடியாது. ஏன்னா கலைனா என்ன, கலை மிகுந்த வேல் நம்பி கண்ணப்பற்கு அடியேங்கிறாரு. அந்த இடத்துல கலைங்கிறது எதை குறிக்கின்றது, கலை நூல்களை வந்து குறிக்கின்றது. இதை பத்தி ஒரு கலசை கோவையார்னு நினைக்கிறேன். இந்த கலசை கோவையார்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு, ஓதும் கலை என்று. இப்ப நீங்க திருக்கோயிlar படிச்சுக்கிட்டீங்க, அப்ப தலைவனும் வந்து சந்திக்கணும் இல்லையா? சந்திப்பதற்காக அந்த தலைவன் என்னப்பா வேட்டையாட போவான். வேட்டையாட போறப்ப அங்க தலைவி இருப்பா. தலைவி போறப்ப வந்து ஒரு மானை வந்து வேட்டையாடி போவான். போறப்ப அந்த தோழிகள்லாம் சேர்ந்து அந்த மானை வந்து மறைச்சு வச்சிருவாங்க. மறைச்சு வச்ச உடனே அவங்ககிட்ட போய் கேட்பான், நான் வந்து ஒரு மானையை வந்து தேடி வந்தேன். மானைன்னு சொல்ல மாட்டான், கலையை வந்து தேடி வந்தேன், அதை நீங்க கண்டீர்களா என்று கேட்பார்கள். அதை நாங்க வந்து பார்க்கலையே, நீ கலைன்னு சொல்லி என்ன கலைன்னு கேட்குற. அதுக்கு வந்து அவன் பதில் சொல்றதா அந்த கலசை கோவையில அமைச்சுக்க. ஓதும் கலை என்று நம்ம படிக்கக்கூடியது கலை நூல்கள்லாம் கிடையாது, உடுக்கும் கலை என்று. நம்ம உடை உடுத்துக்கிறோமே அந்த கலை, துணிக்கு வந்து ஒரு கலைன்னு பேரு, உடுக்கும் கலை என்று. சந்திரவாய் மடுக்கும் கலை என்று. இந்த சந்திரன்ல இருந்து அமுதத்தாரைகள் வரும், அதுல வந்து சகோர பச்சின்னு ஒரு பச்சி இருக்கான். அந்த பச்சி என்ன பண்ணுமா, பச்சின்னா புல் பறவை, அந்த சகோர பறவை வந்து என்ன பண்ணுமா, அந்த சந்திரகலையை மட்டும்தான் சாப்பிடுமா. அந்த கலையை நான் வந்து தேடி வரல, இப்ப என்ன தேடி வந்தேன், இந்த வலை இருக்கு இல்லையா, அந்த வலை வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பெண்களோட கண் மாறி அந்த வலையை பிரிஞ்சிருக்காங்க. அந்த வலையில் அகப்படக்கூடிய அந்த கலைமானை தேடி வந்தேன்னு அவர் வந்து சொல்வார். எனவே அந்த கலை வந்து பல அர்த்தங்கள் இருக்கின்றது. இப்ப கலை மிகுந்த வேல் நம்பி கண்ணப்பற்கு அடியேங்கிறப்ப அவர் வந்து அந்த கலை நூல்களால் கிடைக்கக்கூடிய அந்த பயனை எல்லாம் கடந்து விட்டார், கடந்து பெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டார் அந்த கருத்தை வந்து சொல்றார். ஏன்னா அவர் எந்த கோயிலும் போய் அவரு படிக்கல, யார்ட்டையும் வந்து அனுஷ்டானம்லாம் வாங்கல. அவர்கிட்ட இருந்த ஒரே கருவி வந்து அந்த அன்பு தான். அந்த அன்பின் மூலமாகவே அவரை வந்து அடைந்தார். அதான் அன்புக்கு உதாரணம்னா எடுத்தோட கண்ணப்பட தான் வந்து சொல்றோம் இல்லைங்களா. அதில் அந்த கலைங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ வந்து நம்ம யோகத்துல வந்து நான் சொல்லிட்டேன், இந்த சந்திரகலை சூரிய கலைன்ட்டு. அனுஷ்டானத்துல வந்து நம்ம 5 கலைகள் பயன்படுத்துறோம். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்ட்டு 5 கலைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இங்க வந்து கலைங்கிறது என்ன, இப்ப திருமணம் சொல்லக்கூடிய இந்த கலைங்கிறது என்னன்னா, இது வந்து பிரணவ கலை. எனவே இது வந்து பிரணவ யோகம் என்றும் மந்திர யோகம் என்றும் சொல்வார்கள். எனவே ஏற்கனவே வந்து நம்ம வந்து வாசி யோகத்துல பண்ணோம். வாசி யோகம் மூச்சு பயிற்சி. வாசி யோகத்துல இடநாடி வழியாக இழுத்து வளநாடி வழியாக விட்டு, வளநாடி எடுத்து இடவநாடி எடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அப்புறம் கும்பகம் பண்ணோம், 16 இது 64 அப்படி 32 அந்த அளவுல வந்து நம்ம வந்து கும்பகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனவே அந்த வாசி யோகத்தை பற்றி கூறும்போது இப்ப கலைநிலை என்கின்ற பிரணவ யோகம் அல்லது மந்திர யோகம் என்ற இதை பத்தி சிந்திக்கிறாரு. இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இது பிரசாத யோகம். இந்த பிரசாதம்னா கோயில கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நினைக்கிறோம், அது உண்மையா பார்க்கணும்னா பிரசாதம். பிராணா சிவஞானம். இந்த பரங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த பரதம் பிராணு மாறுது, அது சிவஞானத்தை குறிக்கும். சானா அதை நீ கதி, அந்த சிவஞான கதியை தம் தான தரு, தாங்க தருவது. பிரசாதம் என்றால் அந்த சிவஞான கதியை தருவது என்று சொல்வது. எனவே இந்த பிரணவ யோகம் மந்திர யோகம் இது பிரசாத யோகம் என்று சொல்லப்படும். இது வாசி யோகத்தை விட மிகவும் நுண்ணியது, அதை விட்டு இது மேம்பட்டு விளங்குவது. நம்ம வாசி யோகத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குண்டலி சக்தியில வந்து அந்த 6 ஆதாரங்களில் 6 ஆதார தேவதைகளை வந்து நம்ம இந்த தடத்து நிலையில் வந்து நம்ம வழிபட்டு நிற்கோம். இந்த பிரசாத யோகத்துல என்ன ஆகும், தன்னுடைய தன் வடிவில் அல்லது உண்மை வடிவில் அல்லது சொரூப நிலையில் நிற்பது. இந்த பிரணவத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம், 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று வந்து சமஷ்டி பிரணவம், 2ஆவது வந்து வியஷ்டி பிரணவம். சமஷ்டி பிரணவம்னா அது ஓம் என்ற அந்த ஓர் எழுத்தாக நிற்பது. அதை வந்து நம்ம பகுக்கும் போது அப்ப என்ன செய்யும், அது வந்து முதல்ல 3ஆக பிரியும். அகாரம், உகாரம், மகாரம். இந்த ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓன்னு மாறும், அது இம் சேர்ந்தா ஓம்னு நிற்கும். அதுக்குள்ள சூட்சுமமா என்ன இருக்குது அப்படின்னா அதுல விந்து நாதம். எனவே அகாரம்
உகாரம் மகாரம் விந்து நாதம் என்றபடி நிற்பது அது வியஷ்டி பிரணவம். ஓரெழுத்தாக நிற்பது சமஷ்டி பிரணவம், ஐந்தாகி நிற்பது வியஷ்டி பிரணவம். இந்த ஐந்தும் வந்து 5 கலையாக சொல்லப்படும். இந்த சிவஞான சித்தியாரில் நீங்க அந்த கலைன்னு வரும். அந்த கலையில வரப்ப மந்திர கலை, உபாசனா கலை அப்படிங்கிற தந்திர கலைன்னு வரும். அந்த மாதிரி வரப்ப அதை பத்தி ஐயா வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. எனவே அந்த 5ம் 5 கலை என்று சொல்லப்படும். நம்ம 5ஆ பிடிச்சாலும் 5மே வந்து பிரணவம் தான். அகார பிரணவம், உகார பிரணவம், மகார பிரணவம், விந்து பிரணவம், நாத பிரணவம், அதை பஞ்ச பிரணவம் என்று சொல்வார்கள். இதை வந்து அகார கலை, உகார கலை, மகார கலை, விந்து கலை, நாத கலை என்று சொல்வார்கள். இதான் கந்தர் கலி வெண்பால வந்து குமரகுருபர் என்ன சொல்றனா, ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளொலிக்கும் உள்ளொலியாய். அந்த ஓங்காரத்துக்கு உள்ளொலியாக இருப்பது பெருமான் தான். அந்த உள்ளொலிக்கும் உள்ளொலியாக இருப்பதும் அந்த பெருமான் தான். அதான் ஓதிய 5 ஓங்காரத்து, அந்த அகார உகாரம், மகாரம் உகாரம் மகாரம் விந்து நாதம் என்ற 5 ஓங்காரத்திற்கும் உள்ளொலிக்கும், அந்த ஒன்னொன்னுக்கு ஒரு ஒளி இருக்கு, நமக்கு ஒரு அறிவை கொடுக்கின்றது. அந்த உள்ளொலிக்கும் உள்ளொலியாக இருக்கின்றார் நம்முடைய கந்த பெருமான் என்று குமரப்படுவது கந்தர் கலி வெண்பாவில 58 59வது கண்ணில் வந்து சொல்வார். எனவே நம்ம திருவாசத்தை ஆரம்பிக்கிற நமச்சிவாய வாழ்க என்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்றார். ஏன்னா அந்த ஓங்கார உபாசனை வந்து யார் செய்யலாம் அப்படின்னா இப்ப சிவஞானிகள் தான் செய்யலாம். அதனால நம்மலாம் பயன்படும் பொருட்டு நம்முடைய மாணிக்க வாசகர் சார் அந்த 5 எழுத்துக்கும் நமக்கு பஞ்சாட்சரத்தை கொடுத்து விட்டார். நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்து சொன்னார். அதுதான் வந்து ஸ்தூல பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ நம்ம நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்றப்ப நமக்கு என்ன சிவாய நம என்று நானோயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். நம்ம வந்து அதை உபாசனை செய்ய செய்ய நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்றப்ப அது சிவாய நமன்னு மாறும். இல்ல குருநாதர் வந்து என்ன செய்வார், அது வந்து மாற்றி கொடுப்பார். அப்ப சிவாய நம வரப்ப அது சூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும். அப்புறம் என்ன செய்யறோம், அப்புறம் அது நம இருக்கு இல்லையா, நம வந்து அது மலை எழுத்து. நாங்கிறது துரோதன சக்தி, மா என்கிறது ஆணவ சக்தி. எனவே அது 2 மலத்தை குறிப்பதனால அதை விட்டுட்டு என்ன சிவய சிவ என்று கொடுப்பார்கள். அப்புறம் சிவ சிவ, அப்புறம் சிவல விடுவோம், அப்புறம் சீன்னு நிற்கும். சீங்கிற நாயோட்டு மந்திரம். இந்த மாதிரி 5 வகையாக இந்த பஞ்சாட்சரமும் நிற்கும். அதனால அப்பர் பெருமான் வந்து ஓங்காரத்து உட்பொருளாய் கண்டாய் என்று என்னுடைய திருத்தாண்டகம் 39ல 10வது பாட்டுல வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த மாணிக்கவாசகர் வந்து ஓங்காரத்தை பத்தி பல இடத்துல உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற இந்த பல இடத்துல ஓங்காரத்தை பத்தி பேசியிருக்கின்றார்கள். எனவே அந்த ஓங்காரம் வந்து அகாரம் உகாரம் மகாரம் என்று 3 கூறாகவும் அதனோட விந்துநாதங்களை சேர்க்கும் போது 5 கூறாகவும் இருக்கும். இதே கலை என்பது அந்த கூறுகளை வந்து குறிக்கும். அது மாதிரி அந்த விந்து நாதங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்தூலமாகவும் இருக்கு சூக்குமமாகவும் இருக்கு. இப்ப 5 இருக்கு, 5 வந்து ஸ்தூலமா இருக்கு. அது கூட சூக்குமநாதம், சூக்கும தூளநாதம், சூக்குமநாதம் சேர்த்தோம்னா அது 7 கூறா பிரியும். அப்புறம் அந்த விந்துவை சேர்த்து வச்சுக்க, அதை வந்து ஸ்தூல விந்து சூக்கும விந்து அப்படின்னு வச்சோம்னா அது 9 கூறாக வந்து பிரியும். எனவே இதற்கெல்லாம் என்ன செய்கின்றார்கள், நம்முடைய மாயை பற்றி படிச்சிருக்கோம். மாத்தையை வந்து சுத்த மாயை அசுத்த மாயின்னு 2 பிரிக்கிறோம். அந்த அசுத்த மாயின் ஒரு பகுதி தான் பிரகிருதி மாயை. அந்த சுத்த மாயில தான் இந்த வியாபினி என்கின்ற ஒரு கலை வந்து இருக்கின்றது. எனவே அந்த வியாபினிங்கிறது என்ன செய்யுது, அது வந்து காரண நிலை காரிய நிலை இருக்கப்ப அது காரண வியாபினி காரிய வியாபினி என்று சொல்வார்கள். காரண நிலை வந்து சூக்குமம், காரிய நிலை வந்து ஸ்தூலம். எனவே அப்ப வந்து என்ன, தூளத்தை 2ஆ பிடிச்சு தூளதமம் தூளதரம், அப்புறம் சூக்குமதரம் சூக்குமம் என்று 4ஆகவும் பிரிப்பார்கள். இப்ப 4 என்று 4 16 கூறாகவும் பிரிக்கக்கூடியது. எனவே அப்படி பிரிக்கப்ப என்ன செய்யற, இந்த 3ஆ பிடிச்சுன்னு வச்சுங்க, அகாரம் உகாரம் மகாரம்னு பிடிச்சோம்னா அது திரிகலா பிரசாதம். திரினா 3 குறிக்கும். ஆங்கிலத்திலும் 3 தான் சொல்றோம், வடமொழியிலும் 3 தான் சொல்றோம். அந்த 3 கலைகள் இருந்தா அது திரிகலா பிரசாதம், 3 கூறுகளை உடைய பிரசாதம் சிவஞானத்தை தரக்கூடியது என்று பார்க்கிறோம். இதே 5ஆ பிடிச்சு வச்சுங்க, அகாரம் உகாரம் மகாரம் விந்து நாதம்னு பிடிச்சா அது பஞ்சகலா பிரசாதம். இதை வந்து நம்ம ஏற்கனவே 7ஆ பிடிச்சோம்னு சொல்லியா, ஸ்தூல சூக்கும்னு பிடிச்சா அதை வந்து சப்த கலா பிரசாதம். இந்த சப்த ஸ்வரங்கள்னு சொல்ல முடியா, அது சப்த கலா பிரசாதம். அதே நம்ம 8ஆ பிடிச்சோம்னா
அட்டகலா பிரசாதம். 9ஆ பிடிச்சோம்னா அது நவகலா பிரசாதம். நவம்னா 9, அட்டம்னா 8. அதுக்கு 10ஆ பிடிச்சோம்னா தசகலா பிரசாதம். அப்புறம் 12ஆ பிடிச்சோம் துவாதசாந்த பரிவர்த்தனை நம்ம அடிக்கடி வந்து பேசியிருக்கோம் இல்லையா? இந்த உச்சிக்கு மேல இருந்து 12 அங்குலம், தோம்னா 2, தசம்னா 10, அந்த 12 அங்குலத்துக்கு போனோம்னா அது துவாதச கலா பிரசாதம். இதே வந்து அந்த சந்திரகலைக்கு உள்ள அந்த 16 கூறுகளா பிடிச்சோம்னா அது சோடச கலா பிரசாதம். எனவே அந்த ஓங்காரத்தை பிரிக்கிறப்ப எது 3ஆ பிடிச்சோம்னா திரிகலா பிரசாதம், 5ஆ பிடிச்சோம்னா பஞ்சகலா பிரசாதம், 7ஆ பிடிச்சோம்னா சப்தகலா பிரசாதம், 8ஆ பிடிச்சோம்னா அட்டகலா பிரசாதம், 9ஆ பிடிச்சோம்னா நவகலா பிரசாதம், 10ஆ பிடிச்சோம்னா தசகலா பிரசாதம், 12ஆ பிடிச்சோம்னா துவாதச கலா பிரசாதம், அந்த 16ஆ பிடிச்சோம்னா அது சோடசகலா பிரசாதம். இன்னும் அதை வந்து 20ஆ கூட பிரிக்கக்கூடிய யோகிகளும் ஞானிகளும் இருக்கின்றார்கள். ஆனா நம்ம இந்த யோகத்துல இந்த புஸ்தகத்துல சொல்லக்கூடிய வந்து இந்த துவாதச கலா பிரசாதம் என்கின்ற அந்த 12 கலைகள், சோடச கலா பிரசாதம் என்று சொல்லக்கூடிய அந்த 16 கலைகள் தான் அந்த யோகத்துக்குள் சிறப்பாக இருக்கின்றது. அதை தான் நம்முடைய குருஞான சம்பந்தர் அது வந்து இந்த சோடச கலா பிரசாத மாலை என்று எழுதியிருக்கின்றார். அது மாதிரி துவதச கலா பிரசாத மாலைன்னு எழுதியிருக்காங்க. அது பிரசாத நான்மணி மாலைன்னுட்டு அதுல நம்முடைய தர்மபுரத்துல வந்து ஒரு புஸ்தகமே வந்து போட்டிருக்காங்க. அந்த பிரசாத மாலை வந்து ஒண்ணு வந்து பிரசாத மாலை, இரண்டாவது பிரசாத சட்கம். சட்கம்னா அதுல 6 பாட்டு இருக்கும். 3ஆவது வந்து பிரசாத அகவல், இந்த அகவல் பாடியில இருக்கும். அப்புறம் 4ஆவது வந்து பிரசாத தீபம் என்ற 4 நூல்கள் வந்து தர்மபுரத்துல வந்து பிரசாத நான்மணிகள் என்று அந்த ஒரு புஸ்தகம் வந்து படிச்சிருக்காங்க. நேரம் கிடைச்சா இதை பத்தி நம்ம வந்து சிந்திக்கலாம். எனவே அப்புறம் அந்த துவாதச கலா பிரசாதம்னு சொல்லலையா, அந்த 12 வந்து நீங்க வந்து என்னத்தை சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு 5 வந்து நல்லா மனசுக்கு நல்லா புரியும். இந்த 5க்கு மேல உள்ளது நீங்க என்ன திரும்ப திரும்ப கேட்டாதான் புரியும். எனவே அத 12 கலை பிரசாதம் துவாதச கலா பிரசாதம் சொல்றீங்களே, அது வந்து அகாரம், உகாரம், மகாரம், அப்புறம் விந்து சொல்ல முடியா, அந்த விந்தை வந்து 2ஆ பிரிக்கும். ஸ்தூல விந்து, அப்புறம் வந்து அதான் சூக்கும விந்து. அந்த சூக்கும விந்து எப்படி சொல்றாங்கன்னா அதை வந்து அர்த்த சந்திரன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் அதிசூக்கும விந்து அதை வந்து நிரோதினின்னு சொல்றாங்க. அப்புறம் நாதம், நாதம் தான் வியாபினி என்ற கலையாக சொல்லப்படுகின்றது. அது சுத்தமாயின் காரிய நிலை. அதுக்கடுத்து சமனை என்ற கலை வருகின்றது. அது சுத்தமாயின் சூக்கும காரண நிலை. அது உண்மனை என்கிற கலை வருகின்றது. அது அந்த சுத்தமாயின் அதிசூக்கும காரண நிலை. இது எல்லாத்துக்கும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து 12 வந்து வந்துடும். அந்த 12 சேர்ந்தது துவாதச கலை. அப்புறம் நீங்க 16ன்னு சொல்றீங்களே, இதுக்கே எங்களுக்கு தலை சுத்தி போச்சு. இன்னும் 16 சொன்னா எங்களுக்கு வந்து குழப்பம் வந்துருச்சுமே அப்படின்னா, இந்த வியாபினின்னு ஒரு கலை இருக்கு. அடுத்து கடைசியா வந்து சமனை அப்படிங்கிற ஒரு கலை இருக்கு. அந்த வியாபினிக்கும் சமனைக்கும் நடுவுல 4 கலைகள் இருக்குது. அது வந்து வியோம ரூபினி, 2ஆவது வந்து அனந்தை, 3ஆவது வந்து அனாதை, 4ஆவது வந்து அனசிறுதை. இது வந்து அது சுத்தமாயின் போக நிலையை தரக்கூடிய அந்த கலைகள். இப்ப 4 சேர்த்தோம்னா 16 கலைகள். இதுல வந்து மேதாக்கலை, மேதாக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மேதாக்கலைனா அந்த முதல்ல வரக்கூடிய அந்த அகாரக்கலை இருக்கு இல்லையா, அந்த அகாரக்கலை தான் மேதாக்கலை என்று சொல்வார்கள். எனவே அகாரம் உகாரம் 3ம் வந்து ஸ்தூல எழுத்து. எனவே நீ வந்து அந்த ஓம்னு உச்சரிச்ச உடனே என்ன செய்யும், அது ஒரு சூன்ய நிலையை வந்து நீ ஓங்கார உபாசனை பண்றப்ப ஃபர்ஸ்ட் புத்தருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சூன்ய நிலை, ஒரு வெட்ட வெளி அனுபவம் வந்து ஏற்படும். நீங்க என்ன பண்ணும், அந்த நிலையை வந்து அங்கேருந்து கீழே இறங்கக்கூடாது. அந்த கிளையிலிருந்து நீ இருக்கப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், அதுக்கு அடுத்து வந்து விந்து வந்து தோன்றும். அந்த விந்து சொன்னோம் இல்லையா, விந்து வந்து ஸ்தூல விந்து. அது சூக்கும விந்தாக தோன்றும் போது அது வந்து அர்த்த சந்திரன். அதிசூக்கும விந்தாக தோன்றும் போது நிரோதினி வரும். எனவே நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த அகார உகாரம் அர்ச்சனை சூன்ய நிலை வரும். அதுல நம்ம கீழே இறங்காம நின்னோம்னா அதுல விந்து, அர்த்த சந்திரன், நிரோதினி என்று வைத்து உண்டும். இதை வந்து 3மே வந்து சூக்குமம். இதை தாண்டவன என்ன செய்யும் அப்படின்னா, அதை விந்துவை தாண்டவன இன்னொரு சூன்ய நிலையை வந்து தோன்றும். 2ஆவது சூன்யம் வந்து தோன்றும். நீங்க வந்து அதுல இருந்து நீங்க கீழே இறங்க உலகிலுக்கு வந்து இறங்கக்கூடாது. அப்ப மேல போக்குன்னா அப்ப என்ன செய்யும், நாதம், நாதாந்தம், சக்தி என்று தோன்றும். இவை வந்து அதிசூக்கமம். இப்ப நாதத்தை நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா அங்க ஒரு சூழ்நிலை தோன்றும். அங்க நீங்க நின்னீங்கன்னா தான் அப்பதான் அந்த
வியாபினி வந்து தோன்றும். இந்த வியாபினிங்கிறது சுத்தமாயின் காரிய நிலை. இதே நீங்க தோன்றீங்கன்னா அப்ப நாலாவதாக ஒரு சூழ்நிலை தோன்றும். அதுலேருந்து நீங்க மேல போனீங்கன்னா அப்புறம் சமனை என்கின்ற கலை வந்து தோன்றும். இது வந்து சூக்கும காரணம். இதை கடந்த பின்பு ஐந்தாவதாக ஒரு சூழ்நிலை தோன்றும். அது நின்று நீங்க கீழே இறங்கக்கூடாது, மேலே நோக்கும் போது அப்போதுதான் வந்து உங்களுக்கு உண்மனை கலை வந்து தோன்றும். இது சூக்கும காரணமாகிய அந்த உண்மை கலை தோன்றும். இந்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா என்னதும் உங்களுடைய பாசங்கள் எல்லாமே நீங்கிவிடும். பாசமாம் பட்டருக்கும் ஆரியனே சொல்லல, அந்த பாசத்துல பெருமான் வந்து அந்த ஆரியனாக இருந்து அறுப்பான். பாசங்கள் இருப்ப அதுக்கு அடுத்து என்ன செய்யும், அங்க ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை வந்து தோன்றும். அதுதான் அங்க நீங்க ஆடாமல் அசையாமல், உங்க அருள் வந்து ஆடாமல் அசையாமல் என்றால் அப்போதுதான் அங்க பரம்பொருள் வந்து அங்க ஜோதியாக வெளிப்படும். இதுதான் உங்களுக்கு பிரசாத யோகத்தின் பயனாகும். எனவே அந்த ரெண்டுக்கு நடுவுல 4 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது வியோமரூபிணி, அனந்தை, அனாதை, அனசிறுத்தை. இந்த 4 எதுல அடங்கும்? அந்த சமணியின் கூறாக அடங்கும் போது அதை தாண்டினால் உங்களுக்கு வந்து சூனியம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜோதி சுரூபம் தான். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக பெருமான் வந்து அங்க சொல்லிவிடுவார். எனவே இந்த அகாரம் முதலாக அந்த நாதாந்தம் உள்ள அந்த 8 இருக்கும். அந்த 8 வந்து அர்த்த சந்திரன், பாதி சந்திரன்ல அந்த வடிவாக இருக்கும். எனவே அதை நிரோதினி என்று அதை வந்து சொல்வார்கள். அதை உற்று நோக்கிய வழி உங்களுக்கு அந்த துவாதச கலையான ஸ்தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்று 3ஆக வைத்தால் அதற்குள்ள என்ன சொல்றோம்? ஸ்தூலமாக இருப்பது வியாபினி, சூக்கமாக இருப்பது சமனை, அதிசூக்கமாக இருப்பது உண்மனை. எனவே அதிசூக்கமாக உண்மனைக்கு நீங்க தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமான் வந்து வெளிப்படுவார். இந்த துவாதச கலைகள் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், மூலாதாரத்துல வந்து 4 இதழ், மணிப்புரகத்துல வந்து 6 இதழ், சுவாதிஷ்டானத்துல வந்து 6 இதழ், மணிப்புரகத்துல 10 இதழ், இங்க அனாதத்துல 12 இதழ், இங்க விசித்தில வந்து 16 இதழ். அப்ப நம்ம வந்து 16 கலைகளை பத்தி பேசணும்னா நம்ம எங்க இருக்கோம்? அது மணிப்புரகத்திலிருந்து ஆரம்பிக்கும். மணிப்புரமாகிய அந்த உந்தி, இதயம், விசித்தி ஆகியை என்ற அந்த ஆதாரங்கள், இந்த 4 ஆதாரங்கள்ல தான் இந்த 16 வந்து நிற்கும். இதை தாண்டி போனோம் அப்படின்னா இந்த நெற்றி நடு, தலையின் வந்து முற்பகுதி, அதுக்கப்புறம் உச்சி என்கின்ற அந்த சகசிராரம், அப்புறம் தலையுடைய பிற்பகுதி, இந்த பிடரி கண்ணு சொல்லுவாங்க, அது வரைக்கும் இது போகும். உச்சிக்கு மேல் வந்து 12 அங்குலம், அது வந்து நிராதாரம் அல்லது துவாதசாந்தம். அந்த இடத்துல அது எப்படி நிற்கும் அப்படின்னா அங்க 4 4 3 1, 4ல ஒரு நிற்கும், அதுக்கு மேல 4ல இன்னொன்று நிற்கும், அதுக்கு மேல 3ல ஒன்று நிற்கும், அப்புறம் 12வது அங்குலத்துல வந்து ஒன்று நிற்கும். எனவே அந்த 12 அங்குல நிலைவில் அந்த 4 இடமும் நிற்கும். எனவே பிரம்மரந்திரம் அல்லது சகசிராரம் என்பது இந்த உச்சினியை குறிக்கும். அது வியாபினிக்கு மேல சமனைக்கு இடமாக இருக்கும். இது நிராதாரத்தின் 3ஆம் ஸ்தானமாக நிற்கும். அந்த 3 அங்குலத்திலே சோடச கலைகள் தோன்றும் என்ற அந்த கருத்தை வந்து இது சொல்லிருக்காரு. இது உங்களுக்கு வந்து புரியுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நம்முடைய தர்ம ஆதீன முதல்வர் குருஞான சம்பந்தர் எழுதிய சோடச கலா பிரசாத சக்கம், நம்முடைய கமல ஞான பிரகாசர் செய்த அந்த சோடச கலா பிரசாத மாலை, அப்புறம் காளி கண்ணுடைய வள்ளலார் அவர் செய்த பிரசாத மாலை, அப்புறம் காவை அம்பலவனர் செய்த பிரசாத அகவல் என்ற அந்த 4 நூல்களை படித்தால் உங்களுக்கு ஓரளவு விளங்கலாம் என்ற கருத்தை சொல்லிவிட்டு நீங்க முதல்ல வந்து ஓங்காரத்தை தெரிஞ்சுங்க. ஓங்காரத்துலேருந்து 3 கலைகள் தொண்ணு பிடிச்சுங்க. அப்புறம் அதுலேருந்து பஞ்ச கலையா மாறுதுன்னு பிடிச்சுங்க. இந்த பஞ்ச கலை தான் உங்களுக்கு வந்து 7 8 9 10 12 16 மாறுது என்று அந்த அளவுல புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாடல்களை வந்து செய்யலாம். திருச்சிற்றம்பலம். காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை, காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில், காதல் வழி செய்து கங்கை வழி தரும், காதல் வழி செய்து காக்கலுமாமே. நீங்க என்ன செய்யணும்? நீங்க வந்து இந்த ஆக்யா சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்யா சக்கரத்துல இந்த கலையை வந்து நீங்கள் நிலைக்க செய்ய வேண்டும் என்று காதல்ங்கிறது இடத்துல அன்பை குறிக்கும். அப்ப பெருமானை அடைகின்ற வழி எது? இப்ப கண்ணப்பரை பத்தி சொன்னோம் இல்லையா, பெருமானை அடையக்கூடிய வழி வந்து அந்த அன்பு தான். எனவே அன்பையே தன்னை அடையக்கூடிய வழியாக உபயமாக யார் தந்தார்?
அந்த கண்ணுதல் அண்ணலை, இந்த நெற்றிக்கண்ணையுடைய அந்த அண்ணலாகிய அந்த இறைவனை காதல் வழி செய்து, அவருக்கு என்ன அந்த முறையாக அன்பு செய்து கண்ணுற நோக்கிடில், அந்த கண்கள் இரண்டையும் ஒன்றாக்கி இங்க புருவ மத்தியில் நீங்கள் நோக்கினால் காதல் வழி செய்து என்ன கங்கை வழி தரும். அப்ப என்ன சொல்றான், அந்த கண்கள் இரண்டும் ஒன்றித்து இந்த நெற்றி நடுவை இந்த ஆக்ஞா சக்கரத்தை பார்க்கும்போது அங்க ஒரு வழி செய்து ஒரு புதுசா ஒரு வழி ஒண்ணு பிறக்கும். அந்த வழி வழியா கங்கை வந்து வலியும், இந்த அன்பாகிய கங்கை வலியும். நீங்க என்ன செய்யணும், அந்த அன்பாகிய கங்கையை இழந்த அந்த அமுதத்தை நீங்கள் காதல் வழி செய்து இதை அன்பு கொண்டு நீங்கள் காக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து இதுக்கு என்ன செய்யணும். இது வந்து நம்ம பெருமான் நினைச்சா போதுமானா, நாம வந்து பெருமான் நினைச்சா அது பத்தாது. பெருமான் வந்து நம்மை வந்து நினைக்கிறோம். தன்னை என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்று சொல்வார் இல்லையா. அத நம்ம நினைக்கிறத பெருமான் வந்து நினைக்கிறோம். இந்த மனதப்பான் வந்து இன்னைக்கு வந்து திருமந்திரத்தை பத்தி சிந்திக்கணும்னு பெருமான் வந்து நினைச்சாதான் இது வந்து கைகூடும். நாளைக்கு திருவுந்தியாரை பத்தி சிந்திக்கணும்னு பெருமான் நினைச்சாதான் கைகூடுமே ஒழிய தானா வந்து அது கைகூடாது. இன்னும் இறைவன் நினைத்தால்தான் இந்த ஆன்மாக்கள் வந்து அவனை நினைக்கக்கூடிய தன்மையை கிடைக்கும். அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் தாளை வணங்குவதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும். இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் அம்பாள் உபாசனை செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சா பத்தாது, பெருமான் நினைக்கணும். அந்த அன்பை வந்து பெருமான் கொடுத்தால்தான் அன்பு செய்ய முடியும். ஏன் நம்மளால அன்பு செய்ய முடியல, பெருமான் இன்னும் நமக்கு அந்த அன்பை தரல. ஏன் அன்பை தர நமக்கு இன்னும் பக்குவம் வரல. பக்குவம் வரும்போது பெருமான் வந்து கண்ணப்பற்க கொடுத்த மாதிரி அந்த அன்பை கொடுப்பார். எனவே அன்பை கொடுத்தால்தான் நான் அன்பு செய்ய முடியும். பெரியமான் வந்து நினைக்கட்டும் என்று நினைத்தால்தான் இந்த ஆன்மாக்கள் நினைக்க முடியும். எனவே அதுக்கு வழி என்ன, அதுக்கு வழி வந்து அன்பு தான். என் அன்பு போதாது, நான் செய்த உபாசனை பத்தாது, நான் செய்த ஜபம் பத்தாது, நான் செய்த வழிபாடு பத்தாது அப்படின்ட்டு நான் படித்த திருப்பாடலாம் பத்தாதுன்னு நினைச்சிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே போனாதான் பெருமான் வந்து ஆகா இவன் வந்து விட்டான், இவன் தான் இப்ப யோகியா மாறக்கூடிய நிலையில் இருக்கின்றான். எனவே பரம யோகியாகி அந்த இறைவன் என்ன செய்வான், அவன் வந்து நமக்கு அந்த யோகத்தை கொடுத்திருக்கின்றான். பெருமான் வந்து நெற்றியில் வந்து கண்ணை படைத்திருக்கின்றான். அப்போது அவன் என்ன செய்வான், இந்த நெற்றிக்கண்ணை வந்து திறப்பான், நம்முடைய நெற்றிக்கண்ணை திறப்பான். அப்போது அஞ்ஞான இருள் வந்து நீக்கும். பெருமானுக்கு எப்படி அந்த அஞ்ஞான கண்ணால் அந்த காமத்தை எரித்தானோ அது போல இந்த உலக ஆசைகளை நம்ம வந்து எரிக்க வேண்டும். அது போல நம்ம வந்து புருவமத்தியாகிய அந்த பூட்டை வந்து சிவபெருமான் வந்து சாவி போட்டு திறந்துருவான். சாவி போட்டு திறந்த உடனே அப்ப என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பெருமான் வந்து காட்சி கொடுப்பான் என்ற சூழல். நம்ம யோகத்துல என்ன சொல்றோம், இடகலை பிங்கலை சுழுமுனைன்னு 3 நாடி சொல்றோம் இல்லையா. அந்த இடகலையை வந்து கங்கை என்றும், பிங்கலையை வந்து யமுனை என்றும், சுழுமுனையை வந்து சரஸ்வதி என்று சொல்வார்கள். அந்த 3ம் சந்திக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த நெற்றி பொட்டு, அந்த ஆக்கியா சக்கரம். இதான் வந்து திரிவேணி சங்கமம், இதுதான் காசின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த இடநாடியாகிய கங்கை, பலநாடியாக யமுனை, அந்த மைய நாடியாகிய அந்த சரஸ்வதி 3ம் சேரும் போது உங்களுக்கு இங்க வந்து ஒரு சந்திப்பு ஏற்படும். அங்க சங்கமம் ஏற்படும். அதை தான் நம்ம வந்து நெற்றி பூட்டு என்று சொல்லியிருக்கின்றோம். அப்ப என்ன செய்யலாம், அது ரெண்டும் இருக்கிறப்ப அந்த சுழுமுனை வந்து திறந்து நமக்கு அந்த உபாசனை வந்து சித்தியாகும் என்ற கருத்தை இந்த. எனவே இந்த திரண்ட கருத்து என்ன, பெருமானை அடையணும்னா அதற்கு பெருமான் வந்து அன்பையே தான் வழியா படைச்சிருக்கான். அதற்காக அந்த நமக்கு அன்பை கொடுத்த அந்த முக்கர் கடவுளாகிய அந்த சிவபெருமானை நம்ம என்ன செய்யணும், அந்த அன்பை வந்து எந்தெந்த வழியெல்லாம் உண்டாக்கணும் அந்த வழியில நம்ம புத்தி வந்து யோசிக்கணும். இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கணும், இன்னும் எப்படி பேர் சம்பாதிக்கணும், அந்த நோக்கத்துல வந்து நம்ம புத்தி போகாம பெருமான் மேல அன்பை நான் இன்னும் எப்படி பெருக்க முடியும்னுட்டு அந்த வழியில அந்த அறிவு போனா அந்த அறிவு பொருந்த அவனை நோக்கும் போது அப்ப என்ன செய்யும், அப்பதான் நமக்கு வந்து அந்த உண்மையான அன்பு உண்டாகும். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் போலியான அன்பு, உலக காரியமான அன்பு. எனவே அந்த உண்மையான அன்கண்டிஷனல் லவ், டிவைன் லவ்னு சொல்லுவாங்க. அந்த நிபந்தனையற்ற அந்த அன்பு வந்தா அன்பு வந்து அப்ப என்ன செய்யும், அங்க இன்ப வெள்ளம், இந்த கங்கை வெள்ளம் போல அது இன்ப வெள்ளம் வந்து பெருகும். அப்ப என்ன செய்யணும், அப்பயே அந்த அன்பை விடக்கூடாது. அந்த பெருகி வரும் அந்த இன்ப வெள்ளத்தையே நீ துணையாக கொண்டு அதையே பற்றி கொண்டு அந்த இன்ப வெள்ளம் வற்றி போகாதவாறு நீங்கள் மேன்மேலும் வந்து சாதனை செய்ய வேண்டும். எனவே அன்புதான் மெயின்ங்கிற இந்த பாட்டுல வந்து அழுத்தி சொல்லியிருக்கின்றார். அடுத்து 2வது பாட்டு. காக்களுமாகும் கரணங்கள் 4ஐயும் காக்களுமாகும் கலை 16ஐயும் காக்களுமாகும் கலந்த நல்வாயுவும்
காக்கணுமாகும் கர்த்துரனில்லே. நீ எதெல்லாம் காக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். காக்கலுமாகும் கரணம் நான்கையும், அந்த கரணங்கள் 4 உண்மை விளக்கத்துல இங்க உங்களுக்கு நல்லா தெரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த 4 அந்த கரணங்களையும் நீங்கள் வந்து நன்றாக காக்க வேண்டும். அது தீய வழிகளில் செல்லாதவாறு நல்ல வழிகளில் செல்லுமாறு அதை நீங்கள் காக்க வேண்டும். இப்போ பார்க்க போனா நமக்கு யாரு நமக்கு நண்பனாக இருப்பதும் இந்த மனசு தான், நமக்கு எதிரியாக இருப்பதும் இந்த மனசு தான். இப்போ நீங்க திருமந்தரத்துக்கு வா அப்படின்னு நம்ம சொல்றோம், மனசு கேட்டு அது நமக்கு நன்மை பயக்குது. இல்லை இது வேண்டாம், போய் ஏதாவது சீரியல் பார்ப்போம் இல்லை சினிமா பார்ப்போம், அப்புறம் அப்போ மனசு வந்து நமக்கு தீமை. இதெல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று ஔவையார் சொன்னதுதான். இதே வந்து அந்த காரணங்கள் 4ஐயும் வந்து காக்க வேண்டும். அடுத்து காக்கலுமாகும் கலை 16ஐயும், இந்த 16 கலைகளாகிய அந்த சோடச கலைகள் இருக்கு இல்லையா, அந்த சோடச கலைகளையும் நீங்கள் வந்து காக்க வேண்டும். காக்கலுமாகும் கலந்த நல் வாயுவும், வாயு என்பது காற்றை குறிக்காமல் இங்க பிராணவாயுவை குறிக்கும். இந்த பிராணவாயுவை நீ என்ன செய்யணும், அங்கங்க போகாம நீங்க அடக்கணும், இந்த பிராணாயாமம் செய்யணும். அந்த பிராணாயாமம் செஞ்சா என்ன செய்யும், அந்த மனம் வந்து அடங்கும். மனம் அடங்குனா மற்ற அந்த கரணங்களும் அடங்கும். அப்ப என்ன செய்யும், இந்த அந்த கரணங்கள் வந்து மருள் நெறியில் போகாது. நமக்கு வந்து 3 நெறிகள் இருக்கின்றது. ஒன்று வந்து இருள் நெறி. இருள் நெறினா இந்த ஆணவ மலத்தோடு கதம்புல, அப்போ வந்து நமக்கு எல்லாத்தையும் இந்த இருண்ட வழிக்கு தீய வழிக்கு கொண்டு போக இருள் நெறி. அடுத்தது வந்து அதை கேவல நிலையில வர்றது. அதுக்கடுத்து நமக்கு என்ன பண்றோம், இப்போ நம்ம சகல நிலைக்கு வந்துட்டோம். சம நிலைக்கு தனு காரணம் போன போகங்கள் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன இருக்கோம், இப்போ வந்து மருள் நிலை இருக்கின்றது. இந்த ஆணவம் செய்த அந்த அறியாமையும் இருக்கின்றது, இந்த தனுகாரண போன போகங்களால் விளைந்த அந்த அறிவும் இருக்கின்றது. அந்த அறிவும் அறியாமையும் கலந்த நிலை, அதுதான் வந்து மருள் நிலை அல்லது மயக்க நிலை. அந்த நிலையில நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டோம். சகல ஆன்மாக்களை நம்ம எல்லாருமே வாழ்றது இந்த மருள் நிலை தான் வாழ்றோம். இந்த மருள் நிலையில நம்ம என்ன செய்யறோம், அது கேட்டு சிந்தித்து தெளிந்தால் அந்த மனசு வந்து தெளிவடையது இல்லையா. நமக்கு வந்து உற்ற பொருள் வந்து சிவன் தான். சிவத்தை அடைவதற்காக நமக்கு பிரம்மன் வந்து இந்த படைப்பை வந்து கொடுத்திருக்கின்றான். நம்ம என்ன செய்தோம், இது வரைக்கும் நான் வாழ்க்கையை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டேன், வீண் பண்ணிட்டேன். இனிமேலாவது என்ன செய்யணும், இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இதுவே சிவன் ஒருவன் தான் எனக்கு வழிகாட்டி, அவன் திருவடியை பறக்கணும். அதற்காக என்னுடைய நேரத்தை பொருளை நான் வந்து செலவழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்ததுன்னா அதுதான் தெருள்நிலை அல்லது தெளிந்த நிலை. இதான் வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். எப்போ வந்து மனசு தெளிஞ்சதோ அடுத்த கணமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா நிட்டை கைகூடி விடும், உங்களுக்கு சமாதி நிலை வந்து வந்துவிடும். எனவே என்ன செய்யறான், நீ அந்த கரணங்கள் 4ஐயும் காக்க வேண்டும், கலை 16ஐயும் காக்க வேண்டும், கலந்த நல் வாயுவாகிய அந்த பிரணவாயும் நீங்க காக்கணும். அந்த கருத்திலேயே நீங்க என்ன செய்யணும், அங்கிறது நின்னீங்கன்னா உங்களுக்கு அருள் நெறி கைகூடும் என்று சொல்லணும். எனவே இந்த பிரணவ கலையாகிய இந்த பஞ்சக்கலை கடைசியில் 16 கலையாக சந்திரது சோடச கலா பிரசாதமாக மாறுகின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீங்க வந்து அந்த கரணங்கள் 4ஐயும் காக்க வேண்டும். அப்புறம் அந்த குண்டலினியோடு கலந்த அந்த பிராணவாயும் காக்க வேண்டும். அப்பொழுது கருத்தை வந்து புறம்போக ஒட்டாது என்ன செய்யணும், இந்த புருவ மத்தியிலேயே நீங்க வந்து தியானம் செய்ய வேண்டும். இதுதான் வந்து தியானஸ்தானம். இது வந்து தியானஸ்தானம். இங்க வந்து பூஜாஸ்தானம், இந்த தொப்புள் வந்து ஹோமஸ்தானம். ஆனால் நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடியது இந்த பூஜஸ்தானமும் இந்த தியானஸ்தானமும். இது 2ஐயும் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை அந்த 2வது பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 3வது பாட்டு. நிலை பெற நின்றது நேர்தருவாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலப்பை அரியில் மலை வரவாகும் வலியது ஆகுமே. மலை வரிவாகும் வழி, இந்த மருளை எப்படி அறுப்பது, அதற்கு உபாயம் என்ன, அது வழி என்ன, அந்த ஈற்றடி, அதுதான் வந்து நமக்கு திரண்ட கருத்து. நிலை பெற நின்றது நேர்தரு வாயு, இந்த பிராணவாயு என்ன செய்யணும், அது நிலை பெற நிற்கணும். எங்க நிலை பெற நிற்கணும், அது இடநாடிக்கு போகக்கூடாது, வளநாடிக்கு போகக்கூடாது, மைய நாடியாக அந்த சுழுமுனை நாடியில் நிலை பெறுமாறு நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சு நித்தமும் நீ வான்னு சொல்றாரு அப்பர் பெருமான். அப்ப நம்ம என்ன சொல்றோம், யோகம் போயிட்டோம்னா வாயுவே பிராணவாயுவே நீ வா, நீ வந்து இடப்பக்கம் போகாத வலப்பக்கம் போகாத, நடுநிலையிலே நில்லு, ஒரு ஓரமானி போவாத, ஒரு பக்கமானி சாராத
அப்படின்ட்டு அதுக்கு நம்ம சொல்லணும். எனவே இந்த சுழுமுனை சொல்லும்போது சிலை பெற நின்றது தீபமும் ஆகும். அப்போது என்ன செய்யும், ஒரு ஒளி வந்து தோன்றும். அந்த ஒளி இப்படி ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அது எப்படி இருக்கணும், சிலை பெற நின்றது. சிலை என்பது மலையை குறிக்கும். பெருமான் வந்து மேருமலையை சிலையாக வளைத்தார்னு சொல்ல இல்லையா? விளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், விளைந்தன முப்புறம் முந்திய படம் சொல்றியா? அது போல இந்த மேருமலை போல இது அசையாது நிற்க வேண்டும். சிலை பெற நின்றது. அந்த தோன்ற ஜீதிபம் என்ன செய்யணும், அங்க எங்க இப்படி ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படியே நடுவில் அப்படியே என்ன சொல்லுவோம், அப்படியே கொடி பிடிச்ச மாதிரி அப்படியே கயிறு பிடிச்ச மாதிரி நிக்கணும். ஒரு மலை போல, அசையாத மலை போல நிற்கும். அசலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அருணாச்சலம், விருத்தாச்சலம். சலம்னா அசைவு இல்லாதது, அச்சலம்னா அசைவு இல்லாதது, சலம்னா அசையக்கூடியது. தண்ணி அசைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அலை அசைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அது சலம்னு சொல்றோம். அசலம்னா அசையாது நிற்கணும். அது போல இது அந்த மலை போல அந்த தீப ஒளி என்ன செய்யணும், அசையாது நிற்க வேண்டும். அப்போது கலை வழி, நம்ம ஏற்கனவே பல கலைகளை பார்த்தோம். அதுல அந்த உண்மனையாதி, அந்த உண்மனையை வச்சுதான் அது ஆரம்பிக்குது. உண்மனையாதி அந்த கலைகளின் வழியாக நின்ற கலைப்பை, அங்க எது கலந்திருக்குது, அந்த ஜோதியில் என்ன கலந்துருக்குன்னா சிவமும் சக்தியும் கலந்திருக்கின்றது, விந்துவும் நாதமும் கலந்திருக்கின்றது. எனவே அந்த சிவசக்தி கலந்து நிற்கின்ற அந்த கூட்டத்தை நீங்கள் அறிந்தால் மலை வரிவாகும் வழி இதுவாமே. அப்ப என்ன செய்யறோம், நீ வந்து மலைச்சு போயிட்டு நின்றுட்டப்பா அப்படின்னு சொல்ல முடியா? மலைங்கிறது ஒரு மயக்கமான நிலையை தான் குறிக்கும். மலைங்கிறது மயக்கத்தை வந்து குறிக்கும். அது அஞ்ஞானத்தின் ஒரு பகுதி. இந்த மயக்கமானது என்ன செய்யும், மலைவு அறிவாகும். அந்த மயக்கமானது நீங்க உங்களுக்கு ஞானமாகிய அறிவு உண்டாகும். இதுதான் உங்கள் ஆன்மா நிலை பெறும் உபாயம் என்று சொன்னார்கள். இதுவே நிலை பெற என்றது நேர் என்பது அந்த நேர் நாடியாகிய நடுநாடியாகிய அந்த சுழுமுனையை வந்து குறிக்கும். சிலை பெற என்றது அப்ப என்ன செய்யும், அப்ப வந்து நீ உடம்பு ஆடக்கூடாது, மனசும் ஆடக்கூடாது. கொஞ்சம் கூட ஆடாம அசையாம நீ யோகத்துல ஒரு மலையை போல நின்றால் அப்ப ஜோதி தோன்றும். அந்த ஜோதியும் என்ன செய்யணும், ஆடாமல் அசையாமல் மலை போல நிற்கும் என்ற கருத்தை இந்த பாட்டு சொல்லுவோம். அப்போ உங்ககிட்ட உள்ள எல்லா ஐயமும், எல்லா சந்தேகமும், ஐயம் திரிபு எல்லாமே நீங்கி என்ன செய்வோம், உங்களுக்கு சுத்த ஞானம் வந்து விளையும். இது மலை பரிவாகும். இந்த உங்களுக்கு வந்து சிவஞானம் போது வந்து அதுல மங்கள வாழ்த்து கல்லால் மலை வெள்ளார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பது விநாயகர் பெருமனுக்காக ஒரு மங்கள வாழ்த்து வந்து நம்முடைய மெய்கண்டார் வந்து செஞ்சிருப்பார். அதுல கல்லால் மலை வில்லார், கல்லாலும் கல் ஆலமலம் இருக்குல்ல, அதுல மலை வில்லார், மலை வில்லார் நம்ம எப்படி பொருள் கொள்வோம்னா, நம்ம வந்து பெருமான் வந்து மேருமலையை வந்து இப்படி வில்லாக வளைத்தான் நம்ம பொருள் கொள்வோம். ஆனா இவரு வச்ச பொருள் வந்து வேற. மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர், பொல்லா பிள்ளையார் வந்து அவர் தான் அருள் செஞ்சாரு. அவரை நீங்கள் வணங்கினால் என்ன, உங்களுக்கு நல்லார் புனைவரே. நல்லார் என்பதற்கு நல்லவர்னு பொருள் கொள்ள. அந்த சிவஞானிகள் தங்கள் தலை உச்சியில் சூடிக்கொள்வார்கள். இந்த பொல்லா பிள்ளையாரை வந்து தலைமையில சூடிக்கொள்வார்கள். ஏன்னா அது வந்து சிவபெருமான அருளியது. காலத்து மலைவு இல்லாருக்கிறப்ப என்னன்னா, மலைவு இல்லாருன்னு படாம மலைவு இல்லார். இப்ப என்னன்னா, பெருமான் வந்து அந்த வேதம் ஆகமம் எல்லாம் சொன்னார். நந்தியம் பெருமானுக்கு சொன்னாரு. நந்தியம் பெருமான் மூலமா அந்த 4 முனிவர்களுக்கு, சனகாதி முனிவர்களுக்கு சொன்னார். அவங்களுக்கு சந்தேகம் வந்தது, ஐயம் வந்தது. அதுதான் இந்த மலைவு. அந்த மலைவை இல்லாமல் ஆக்கியவர் நம்முடைய சிவபெருமான். அதைதான் மலைவில்லார்னு சொல்வார்கள். மலைவில்லார்னு அந்த வில்லா குறிக்காம மலைவு இல்லார். அந்த மாதிரி அந்த அஞ்ஞானமாகிய ஐயம் திரிபை நீக்கி உங்களுக்கு அருள் ஞானத்தை விளைய செய்வார் என்பது இந்த பாடல்ல வந்து திரண்ட கருத்து. எனவே இந்த வாய் எப்படி சொல்லணும், வலப்பக்கமும் போகக்கூடாது, இடப்பக்கமும் போகக்கூடாது, நடுநலிவாளியாக அந்த செல்லணும். அந்த மாதிரி செஞ்சா அப்ப மனசும் அறிவும் அசைவு இல்லாமல் நிற்கும். இது வந்து பிராணாயாமத்தால் கைகூடும். அப்ப அந்த மாதிரி நினைச்சுன்னா செய்யும், அந்த ஆன்ம அறிவு வந்து பிரணவ கலைகளில் அந்த நிலை பெற்று நின்று அந்த முதல் திருவருள் அந்த கலைகளில் 16 வகையாக கலைந்து நிற்கின்ற அந்த கலப்பினை, அந்த சிவசக்தி கலப்பினை அறிந்தால், அந்த மாதிரி அறிந்தறிந்தால் அந்த மனசு வந்து என்ன செய்யும், ஒருதலைப்பட்டு பெருமானுடைய திருவடி அடையும். எனவே இந்த பிரசாத யோகம் வந்து அதற்கு உங்களுக்கு அருள் உணர்வு வேண்டும். அந்த அருள் உணர்வு உங்களுக்கு பிராணாயாமத்தால் பெருமான் வந்து கொடுப்பான் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. அடுத்தது 715 நிலை பெற நின்ற, அது பார்த்துட்டோம். அடுத்து 4வது பாட்டு.
புடையொன்றி நின்றிடும் பூத பிரானை மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியில் சடையொன்றி நின்ற சங்கரநாதன் விடையொன்றில் ஏறியே வீற்றிருந்தானே. இதுல பெருமான் எப்படி வீட்டிருக்கின்றான், விடை ஒன்றிலேயே வீட்டிருந்தானே. விடை என்பது அந்த ரிஷப வாகனத்தை குறிக்கும். பெருமான் அந்த ரிஷபாரூடராய் நிற்கிறாரு. இந்த ரிஷபம் என்பது ஆன்மாவை குறிக்கும். ஆன்மா ஆன்மா அறிவுல தான் பெருமான் இருக்கின்றான். எனவே விடை ஒன்றிலேயே பெருமான் அந்த இடப வாகனத்திலே பெருமான் வீட்டிருக்கின்றான். அந்த ஆன்ம அறிவையே இடமாக கொண்டு பெருமான் வீட்டிருக்கின்றான் என்று அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் இந்த பாட்டோட திரண்ட கருத்து. புடையொன்றினிடம் பூத பிரானை. எனவே எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் அவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். அவன் மடை ஒன்றிட வாய்த்த வழியில் அவன் எங்க நிற்கிறான், அந்த பராகாய பெருவழி என்ற அந்த பரசிவ பெருவழி தான் அவன் இருக்கான். அவனை என்ன செய்யணும், அதை மடை ஒன்றி நின்றிட வாய்த்த வழியில். இந்த மடை என்பது எதை குறிக்கும், இந்த நாடிகளை குறிக்கும். மொத்தம் 72,000 நாடிகள். அதில் 10 நாடிகள் முக்கியம், அதில் 3 நாடி முக்கியம். அந்த 3 நாடு இடநாடி, வலநாடி, மைய நாடி. எனவே அது என்ன செய்யணும், அந்த மடைகளில் நாடியில இடப்பக்கம் வலப்பக்கம் போகாம நடுவுல அந்த மையமா உள்ள அந்த வாய்க்கால்லையே நீங்க போனுச்சுன்னா, அந்த நடுநாடியில் அந்த அறிவு போனுச்சுன்னா அதில் ஒன்றி நின்றால் என்ன, அந்த வழியில் அது ஒன்றி நின்ற அந்த வழியில் என்ன, சடை ஒன்றி நின்ற சங்கரநாதன் பெருமானுடைய சடாமுடியோடு சடாமுகத்தோடு கூடிய அந்த சங்கரனாகிய அந்த தலைவன் என்ன செய்தான், விடை ஒன்றிலே அந்த இடபம் ஒன்றிலே ஏறி வீற்றிருந்தான். பெருமான் இடபமாகிய அந்த ஆன்மாவில் அந்த ஆன்ம அறிவில் ஏறி வீற்றிருந்தான் என்று சொல்ற. இந்த பரகாயம் எங்க இருக்கின்றது, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம். அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இந்த சந்திர மண்டலையும் தாண்டியது அதுதான் நம்முடைய அந்த பராகாயம். அந்த பராகாயத்தை அதுக்கு நம்ம என்ன செய்யணும், சந்திர யோகம் பண்ணணும். அந்த சந்திர யோகம் பண்ணோம்னா நமக்கு என்ன செய்யும், நமக்கு இந்த நிலை வாய்க்கும். பெருமான் எங்க காட்சி கொடுப்பார் அப்படின்னா, இங்க விசித்தி சக்கரத்தை சொல்ற. இந்த விசித்தி சக்கரத்துல இங்க மகேஸ்வரன் மகேஸ்வரி, அங்க பெருமான் தான் அங்க உங்களுக்கு இடபாரூடராக காட்சி கொடுப்பாரு. இங்க எப்படி அது சதாசிவமூர்த்தியாக காட்சி கொடுப்பார். சதாசிவமூர்த்தியாகவும் மனோன்மொழியாகவும் ஆக்கியாச்சத்தில் காட்சி கொடுப்பாரு. இங்க உங்களுக்கு மகேஸ்வர மூர்த்தத்துல ஒன்றுதான் அந்த ரிஷபாவாகனர். எனவே அங்க ரிஷபாரூடராய் இடபவாகனராய் பெருமான் இங்க விசித்தி சக்கரத்தில் காட்சி கொடுப்பார் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 3 கிரந்திகள் அல்லது 3 முடிச்சல் இருக்கின்றது. முதலாவது இந்த பிரம்ம கிரந்தி, 2வது விஷ்ணு கிரந்தி, 3வது இந்த ருத்ர கிரந்தி. இந்த 3 முடிச்சையும் தாண்டிக்கிட்டு இந்த பிராணவாயு சுழுமுனை நாளாக போகணும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். நீங்க என்ன, பெருமான் நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எப்பொழுதும் பெருமான் உடனாக இருக்கின்றான், எப்பொழுதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த சிவபெருமானை நம் அறிவால் சார முடியவில்லை. அது உலகத்தை நோக்கியே ஓடுது. அதே மாதிரி புறத்தே ஓடிய உணர்வு என்ன செய்யணும், அந்த புறத்துல ஓடாம என்ன செய்யணும், அது மறுபடியும் உள்ள பிடிச்சி இழுக்கணும். இழுத்து என்ன செய்யணும், அங்க ஆங்கியா சக்கரத்திலே வைக்கணும், இதை ஏதாவது சக்கரத்துல வைக்கணும். அந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வான், நமக்கு பெருமான் இந்த பிரசாத யோகத்தை செய்வான். அந்த புடை ஒன்றி நிற்றல் என்பது அந்த ஐம்பொறிகள் எல்லாம் ஒன்றி நிற்பது. ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தனக்கு ஊனமில்லை, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். என்ன செய்யணும், அந்த பிராணையனை இந்த சிவபெருமானை பிராணவாயு பிடிக்கிறோம், அது சிவபெருமானை பிடிச்சிட்டு அவனோடு ஒன்று நிற்கணும். அதுக்கப்புறம் கீழே இறங்கக்கூடாது. அந்த நிலையை நிலைச்சு நின்றுடணும். அதுக்காக என்ன பண்ண பெருமான் அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஆன்ம அறிவுல ஏறி நிற்கணும். அவன் ஏறி நின்னாதான் இந்த ஆன்ம அறிவு உலகத்தை நோக்கி ஓடாது. எனவே இந்த இடமாகிய இந்த ஆன்மாவின் மீது, இந்த ஆன்ம அறிவின் மீது பெருமான் ஏறி நின்றால்தான் இது என்ன செய்யும், பெருமானையே பார்த்து கொண்டிருக்கும் என்று இந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 5வது பாட்டு. இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார் பெருக்கின்ற கால பெருமையை நோக்கி, ஒலிக்கின்ற வாயு ஒளி பெற நிற்க தருக்கொண்டு நின்றிடும் சாதகனாமே.
இந்த சாதனுடைய இயல்பு என்ன என்று சொல்வதுதான் இந்த பாட்டுல திரண்ட கருத்து. இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார். இவனுக்கு வந்து இறந்த காலம் எதிர்காலம் இல்லாம மனசு வந்து அந்த நிகழ்காலத்திலே நிற்கும். இவனுக்கு வந்து இன்னும் சொச்ச காலம் எவ்வளவு இருக்கு, இப்ப எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எத்தனை வயசு பெருமானம் கொடுக்க போறாரு, அது வந்து எனக்கு எதுவும் தெரியாது. மேற்கொண்டு எனக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கிறது, ஆயுள் இருக்கிறது என்று ஏதும் அவர்கள் அறியார்கள். பெருக்கின்ற கால பெருமை நோக்கி, இந்த காலம் வந்து பெருமை மிக்கது. ஏன்னா இந்த காலம் போனா வராது, பணம் போனா நம்ம சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நேரம் போனா நம்மளால சம்பாதிக்க முடியாது. இந்த காலத்தின் பெருமையை நீங்கள் அறிய வேண்டும். அப்ப ஒருக்கின்ற வாயு வெளிபெற நிற்க, அந்த உருக்கின்ற வாயு ஆகிய அந்த பிராணவாயு வெளிபெற நிற்க. வெளிபெற நிற்கன்னா அந்த வெளிங்கிறது இங்க என்ன எதை குறிக்கும், இந்த பறவெளியாகிய இந்த சகசிராரத்தையும் இந்த துவாதசாந்த பெருவெளி இருக்கு இல்லையா, அந்த துவாதசாந்த பெருவெளி இந்த ரெண்டை தான் வந்து வெளியின குறிக்கும். எனவே இந்த வாயு என்ன செய்ய, இது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி ஆகிய சகசிராரம். இந்த சகசிராரத்துக்கு போயிட்டு சகசிரம் தாண்டி இங்க போயிடுச்சு அப்படின்னா இது வெளியே அடைந்து விட்டது, பறவெளியாகிய பெருவெளியை அடைந்து விட்டது. அந்த மாதிரி எப்பயுமே என்ன செய்யணும், இந்த நினைப்பை வந்து இங்கேயே வச்சிருக்கணும். மனசையும் உணர்வையும் இங்க உச்சியிலே வைக்கணும். நெற்றியிலும் உச்சியிலும் வச்சிருந்தா அதான் அவன் தான் வந்து சாதகன். நம்ம சமாதியில் இருந்தோம்னா அப்போது காலமே தெரியாது, எத்தனை காலம் போச்சு எத்தனை காலம் இருந்ததுன்னு தெரியாது. காகபூஜன் வந்து பல காலம் வந்து நீண்டு இருந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் சமாதியிலேயே இருந்திருக்கின்றார். திருமணோட 3000 வருஷம் இருந்திருக்காரு அப்படின்னா அது சமாதியில் இருந்ததால் தான் அது கைகூடியது. எனவே நீங்க வந்து இந்த காலத்தை அடைஞ்சீங்க அப்படின்னா நீங்க வந்து உண்மையான சமாதியில இல்லை அப்படின்னா. இப்ப நீங்க வந்து சமாதியில் இருக்கீங்க ஆனா மனசுல வந்து காலமே தெரியக்கூடாது, காலமே தெரியாம காலமற்ற இடத்தில் வந்து இருக்கணும். பெருக்கின்ற காலம், இன்னமே நம்ம வாழ போடுற காலம் எவ்வளவு இருக்கின்றது, அதில் நீங்க என்ன செய்யணும், அதை வாயுவை வந்து ஒருப்படுத்த வேண்டும். இந்த பிராணாயாமம் செய்தால் இந்த பிராணன் வந்து உங்களுக்கு வசப்படும். அப்போது என்ன செய்யும், இந்த பிரம்மரந்திரமாகிய இந்த மதிமண்டலம் இதை கடந்து நீங்கள் துவாதசாந்த பெருவழிக்கு போய் பெருமான் திருவடியில் அடைந்து விடுவீர்கள் என்பதை இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். 5வது பாட்டு 700வது பாட்டு. நம்முடைய வாழ்நாளின் எல்லை எது என்பது நமக்கு தெரியாது. இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார். சொச்சம் எவ்வளவு வாக்குங்க நமக்கு தெரியாது. ஆனா என்ன செய்யணும், அதை நீட்டிக்கணும். அப்புறம் நீட்டிக்கணும் நீங்க என்ன செய்யணும், அதை வந்து அந்த வாயு வந்து பெருக்க வேண்டும். எனவே அந்த பிராணாயாமம் செய்து அந்த கால நீட்டிப்பை நீங்க செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சு சாதனைகளை புரிந்தால் பெருமான் உங்களுக்கு அந்த பேரின்பத்தை கொடுப்பான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. எனவே நீங்க என்ன செய்யணும், அந்த பிராணவாயு தான் மனம்தான் நினைவு வந்து நீங்க எப்பயுமே இந்த உச்சில நீங்க வச்சிருக்கணும் என்ற கருத்தை இந்த பாட்டுல இருக்கும். நீங்க வந்து எடுத்து இந்த பிறப்பிலேயே நீங்க ஞானம் அடையணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், அந்த பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியை செய்யுங்க. அப்புறம் தியானம்ங்கிற பெருமானை வந்து அந்த 2 திருவடிகள் வந்து இங்கேயே இருக்கு. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலமே துணையான சிட்டங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன். பெருமான் திருவடி இங்கதான் இருக்கு அப்படின்னு. நம்ம நடமாடும் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரசேகர சுவாமி வந்து காஞ்சி மடத்துல இருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம எது கொடுத்தாலும் சரி, ஏன்னா தூக்கி அப்படின்னு வந்து இங்க தலையில வச்சுக்குவாங்க. தலையில வச்சுக்கா என்ன அர்த்தம்னா அந்த பெருமானுடைய திருவடிக்கு அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆனா அதுக்கு வந்து அவர் அர்ப்பணம் பண்றாருன்னு அர்த்தம். அவனை கண்கூடா நான் வந்து அவரை பார்த்திருக்கேன், காஞ்சிபுரம் மடத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த சன்னியாசி கொண்டாந்த தர்மத்தோடு வாழ்ந்தார். எல்லோட வந்து நடமாடும் கடவுள்னு புகழ்ந்தாங்க. இந்த சாஸ்திர நீதிப்படி நின்னாரு. அவர் எது கொடுத்தாலும் சொல்ற இங்கதான் வச்சுக்குவார். அடுத்து சாதகம்னு முடிச்சார் இல்லையா, அடுத்த பாட்டு சாதகம்னு ஆரம்பிக்கிறாரு. சாதகமான தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. நீ சாதனை பண்ண, இந்த சாதனைக்கு நீங்க என்ன பயன் கிடைக்க போகுதுன்னு கேட்கிற. இந்த சாதத்தோட பயன் என்னன்னு இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார். சாதகமான தன்மையை நோக்கி, இந்த மாதிரி காலம் நேரம் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்குது. இந்த மாதிரி நம்முடைய திருவள்ளுவரால் நமக்கு இந்த சாத்திர நூல்களை நம்மளால படிக்க முடியுது, தோத்திரம் வந்து செய்ய முடியுது. எனவே காலம் நமக்கு சாதகமா இருக்குன்னு அந்த தன்மையை ஆராய்ந்து அதை நோக்கி ஆராய்ந்து மான பெரிய அந்த பெரிய தவமான வழி. இந்த பெரிய தவத்துக்கு வந்து வழி எதுன்னா இந்த உச்சந்தலை தான். யோகத்துல வந்து இதுதான் நமக்கு வழி. அந்த உச்சந்தலை அந்த கபாலத்தில் உள்ள என்ன செய்யலாம், அங்க 1000 முதல் தாமரையில அதை நீங்க வழிபாடு செய்துட்டால் போதகமாக புகழுட பாய்ச்சினால் நீங்க என்ன செய்யணும், அதுக்குள்ளேயே உங்க மனசை வந்து நீங்க பாய்ச்சணும். அந்த மாதிரி போச்சுன்னா
வேதகமாக விளைந்து கிடைக்குமே. இந்த சித்தரெல்லாம் ஒரு குளிகை வந்து வச்சிருப்பாங்க. அந்த குளிகையை வந்து வாயில அடக்கிக்கிட்டானா என்னதுன்னா அவங்கள வானத்துல வந்து பறக்க முடியும், பல காரிய சித்திகள் வந்து செய்ய முடியும். அதை தான் வேதகம். வேதகம்னா குளிகைன்னு சொல்றாங்க. அது ஒரு ரசாயனம். வேதியியல்னா ரசாயனம் சொல்றேன் இல்லையா, வேதகம் என்பது அந்த ரசகுலிகை உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதவமான வழிபாடு அப்படின்னா நீங்க மனசு பெருசுன்னு வச்சுக்க, நீ வந்து உனக்கு அகண்ட சமாதிக்கு போயிடுவேன், அகண்ட சமாதியில நீ இருப்ப என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது வேதகம் என்பது அது வேதித்தல். அது ஸ்பரிச வேதின்னு ஒரு மூலிகை இருக்கான். அந்த மூலிகையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இரும்பு தொட்டோம்னா அது பொன்னாக மாறிவிடும். அதுபோல இரும்பை பொன்னாக்கும் அந்த ரசவேதிகை அல்லது ரத குளிகை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெருமானுடைய திருவருள் தான் உங்களுக்கு ரத குளிகையாக கிடைக்கும் என்ற கருத்தை வந்து சொல்லிருக்க. அந்த ஒலிக்கின்ற வாயு ஒளிபர நிறுத்துதல், அதை வந்து நம்ம போன பாட்டில் வந்து பார்த்துட்டோம். அதை வந்து அந்த சாதகன் வந்து சாதிச்சிட்டான். சாதிச்சோட அவனுக்கு என்ன செஞ்சிச்சு, அவனுக்கு மாதவமான அந்த பெருந்தவம் கிடைத்து விட்டது. அந்த பெருந்தவம் கிடைச்சவன என்ன செய்தது, அந்த பிரணவ கலைகளுக்கு உள்ளீடாக எது இருக்கின்றன, அந்த திருவருள் தான் இருக்கின்றது. அந்த திருவருள்லேயே அவனை வந்து உணர்வு செல்லுமாறு இங்க வந்து அவன் செலுத்துவானா. அப்ப என்ன செய்யும், அந்த புலன் உணர்வாகிய ஐம்புல உணர்வாகிய அந்த இரும்பை அது என்ன செய்யும், மெய் உணர்வாகிய அந்த பொன்னாக மாற்றுகின்ற ரசகோலியாக மாறி நமக்கு அந்த மெய்யுணர்வை கொடுத்து விடும் என்பதை சொல்லிக்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம், அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்றோம். சரியை கிரியை யோகம் தான் நம்முடைய முயற்சி. ஞானம் வந்து பெருமான் வந்து கொடுப்பது. எனவே இந்த சரியை கிரியை ஆகிய அந்த தவங்களின் வழியாக நமக்கு மேம்பட்ட யோகமா இந்த மாதவமாகிய பிரசாத யோகம் வந்து கிட்டிவிட்டது. இதுதான் மாதவமான வழிபாடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அகம் என்பது அந்த கலைகளின் இருப்பிடத்தை வந்து குறிக்கும். அந்த கலைகளுக்கு இருப்பிடமாக உள்ளது அந்த திருவுருள் தான். எனவே திருவுருள் குறித்து அது ஆகு பெயராக குறிக்கும். எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த பெருமான் திருவடியிலே நம்ம கிடக்க வேண்டும். அதையே வந்து நம்ம இங்க வச்சு ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து அடுத்து 7வது பாட்டு. கிடந்தது தானே கிளர்பயன் 3 நடந்தது தானே உள்நாடியில் நோக்கி படர்ந்தது தானே பங்கயமாக தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்றே. கிடந்தது தானே கிளர்பயன் 3. எனவே அங்க வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு வந்து 3 பயன் கிடைக்கின்றது. ஒண்ணு வந்து இம்மை பயன், இந்த பிறப்பில் கூடக்கூடிய அந்த பயன். 2வது வந்து மறுமை பயன், அடுத்த பிறப்பில் கூட பயன். 3வது வந்து அந்த வீட்டு பயன், மும்மை ஆகிய அந்த பயன். இம்மை பயன், மறுமை பயன், வீட்டு பயன் என்கின்ற அந்த 3ம் கிடைத்திடும். எனவே கிடந்தது தானே கிளர் பயன் 3. இப்ப நடந்தது தானே உள்நாடியை நோக்கி, அதுக்கு நீ என்ன செய்யணும், அதுக்கு வந்து உள்நாடியாகிய அந்த சுழுமுனையை நோக்கியே. அந்த சுழுமுனை வந்து எங்க போய் முடியுது அப்படின்னா இந்த சகசிராரத்துல முடியுது. எனவே அதனை என்ன செய்யணும், அந்த நாடியில் வந்து நீங்க நோக்க வேண்டும். இந்த மூச்சுக்காட்டு எதுல நடக்கணும், நடந்தது தானே மூச்சுக்காட்டு வந்து அந்த நடுநாடில் நடக்கணும், அந்த உள்நாடில் நடக்கணும். அப்ப நீ என்ன செய்யணும், இங்க வந்து நீ நோக்கணும். அந்த மாதிரி நோக்கினா படர்ந்தது தானே பங்கயமாக. அப்ப என்ன செய்யும், இந்த சகசிராரம் அந்த 1000 முதல் தாமரை வந்து விரியும், அது படர்ந்து விரியும். அதுக்குள்ள வந்து ஜோதி தோன்றும். அந்த ஜோதிக்குள்ளேயே நீ நின்று கிடக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். உள்நாடு என்பது சுழுமுனை குறிக்கும், தான் என்பது புராணனை குறிக்கும், பங்கயம் என்பது இந்த 1000 முதல் தாமரை ஆகிய இந்த சகசிராரத்தை குறிக்கும். எனவே இந்த மூலக்கண்ணல் இருக்கிற இந்த மூலத்தி இருக்கு இல்லையா, அதை படிப்படியா எழுப்பி எழுப்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், மனாகதம், விசுத்தி ஆகிய சென்று சகசிராரத்துக்கு போய் சேர்ந்து வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையின் பயன் வந்து நிறைவேற்று விட்டது என்று இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். போன பாட்டுல வந்து வேதகமாக விளைந்து முடிச்சார் இல்லையா, அந்த சாதனையினால உங்களுக்கு இம்மை பயன், மறுமை பயன், வீட்டின்ப பயன் என்ற 3ம் கிடைக்கும். அப்பொழுது அந்த இயல்பாக இயங்கும் அந்த பிராணவாயு என்ன செய்யணும், அது வந்து புறத்தே ஓடாமல் இங்கே உள்ளுக்குள்ளேயே இங்கேயே ஓடும். இதை ஞானிக்கு வந்து யோகிக்கு எங்க மூச்சு வந்து இதுல இருந்து வரைக்கும் ஓடும், இல்லை இதுல இருந்து இது வரைக்கும் ஓடும். இந்த மூக்கை தாண்டி வெளியில வந்து ஓடாது. எனவே அந்த மாதிரிதான் மூச்சு வந்து அங்கே இயங்க இருக்கும். அது புறத்தே ஓடாமல் உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஓடும்போது என்ன செய்யும், அந்த பிராணவாயு வந்து சுழுமுனை வழியாக அது செல்லும். சுழுமுனையாக சென்று எங்க செய்யும், அங்க சகசிராரத்துக்கு போயும், இந்த உச்சிக்கு போயிடும். உச்சிக்கு போனா அங்க ஒரு பெரிய தாமரை மலர்ந்திருக்கின்றது, அது 1000 இதழ் தாமரை. அங்க போனா அங்க பேரொழியாக திருவுருள் இருக்கும், அதுக்குள்ள அந்த சிவபெருமான் இருப்பான் என்பதை இந்த படத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 8வது பாட்டு.
தானே எழுந்த தத்துவ நாயகி ஊனே வழி செய்தம் உள்ளே இருந்திடும் வானோர் உலகின்ற அம்மை மதித்திட தேனே பருக சிவாலயமாகுமே. இந்த மூலக்கடல், இந்த குண்டலினி சக்தி மூலக்கடல் இருக்கு. அந்த மூலக்கடல் வந்து எனக்கு என்ன உபகாரத்தை செய்கின்றது என்பதை இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். தானே எழுந்த அத்தத்துவ நாயகி, தத்துவ நாயகி வந்து திருவுருளை குறிக்கும். எனவே தானே தானாய் எழுந்த அந்த தத்துவ நாயகி ஆகிய அந்த குண்டலினி சக்தி, அந்த திருவுருள் சக்தி என்ன செய்யணும், ஊனே வழி செய்தம் உள்ளே எழுந்துடும். அது எங்க இருக்கு, இந்த உடம்புக்குள்ளதான் இருக்குது. இந்த உடலை வந்து நீ வந்து உடலை முன்னம் விழுக்கண்டு எழுந்தேன், உடம்புக்குள்ளே உடல் கொள்கொண்டேன், உடலுக்குள்ளே உத்தமன் கொள்கொண்டான்ட்டு உடலை யானிருந்து ஓம்புகின்றேன்னு சொல்லுவாரு. உடலை வந்து போய் இலக்காரமா நினைச்சக்கூடாது, இந்த உடம்பை வந்து ஓம்ப வேண்டும். ஏன்னா உடம்புக்குள்ளதான் இந்த குண்டலினி சக்தி இருக்கின்றது, இந்த நடுநாடி இருக்கின்றது, அதில் தான் திருவள்ளுவர் சக்தி இருக்கின்றது. அந்த திருவள்ளுவர் சக்தி நமக்கு வந்து இந்த சிவன்கிட்ட கூட்டி போகும். எனவே இந்த உடல்ல வழி செய்து கொண்டு அது எமக்கு உள்ளாகவே எழுந்து அறி இருக்கின்றது. அந்த திருவள்ளுவர் சக்தி எமக்கு உள்ளாகவே இருக்கின்றது. வானோர் உலகின்ற அம்மை, அந்த 14 உலகங்களையும் விட்டு தந்த அந்த தாயாகிய அந்த அம்மை மதித்திட, அந்த சக்தி தான் நமக்கு சக்தியை திரட்டி தர வேண்டும். அப்போது தேனே பருகி சிவாலயம் ஆகுமே. அந்த தேன் போன்ற அந்த அமுதத்தை நாம் பருகி கொண்டால் இந்த உடம்பு என்ன செய்யும், இது சிவாலயம் வரும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கு. நடுவில் வந்து ஒரு வழியை விட்டுட்டேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணனுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே. இப்போ உடம்பு வந்து ஆலயம் ஆயிடும், இந்த ஆன்மா வந்து நமக்கு சிவத்தர்மக்கு காமிச்சு கொடுக்கும் என்று அந்த பாட்டுல சொல்லியிருக்கார்கள். அடுத்து 9வது பாட்டு. இந்த உடம்பு இப்ப என்ன செய்யும், அது வந்து ஒளி உடம்பாக சுத்த உடம்பாக போயிடும். நம்ம வள்ளலார் சொல்ற ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து நம்ம அசுத்த தேகம், அந்த அசுத்த தேகம் வந்து சுத்த தேகமா மாற்றணும், அப்புறம் பிரணத தேகமா மாற்றணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை ஞான தேகம் அல்லது ஒளி தேகமாக மாற்ற வேண்டும் சொல்லுவாரு. ஏன்னா இந்த ஒளி வந்து பொருந்தணும். அதெல்லாம் வள்ளலார் போட்டோ எடுத்து அங்க ஒளிதான் தெரிஞ்சது, அவர் உடம்பு வந்து தெரியவில்லை. நம்ம என்ன செய்யணும், அந்த உடம்பு வந்து ஒளி பெறணும், நெடுநாள் வாழணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு மூச்சுலையும் 4 அங்குலம் நமக்கு வந்து வீணாகிட்டே போடுது. அதை பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. ஒரு மூச்சுக்கு 4 அங்குலம் போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா அதனை அறிந்து கவலைப்பட்டு அந்த வாயுவை அழிப்பாமல் காப்பவர்கள் தான் அந்த யோகிகள். அவர்கள் என்ன செய்யும், அவர்கள் இந்த எடுத்த இந்த பிறவிலேயே அவர்களுக்கு இந்த சிவனை வந்து அடைய முடியும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த உயிர் வந்து தனது முயற்சியினால் அடையலாது, அடைவது ரொம்ப கஷ்டம். அவன் அருள் இருந்தால்தான் அது அடைய முடியும். எனவே இந்த உடம்புக்குள்ளதான் அவன் இருக்கான். எந்தே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. பெருமான் வந்து இங்க உள்ளதான் இருக்கான், அவனையே பொருளா கொண்டோம்னா இந்த உடம்புக்குள்ள வந்து இந்த தேனாகிய அமுதம் மூலம் அதை உட்கொண்டு நாம் என்ன செய்யலாம், நெடுங்காலம் வாழலாம், பெருமானை இந்த பிறவிலே அடைந்து விடலாம் என கருத்து சொல்லிட்டு 9வது பாட்டு. திகழும் படியே செறிதருவாயு அழியும் படியை அறியிலராரும் அழியும் படியை அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற ஆயோய் சேர்தனுமாமே. திகழ்கின்ற ஆயுவைன்னு போனா ஒரு புக்ல, இன்னொன்று வந்து திகழ்கின்ற வாயுவைன்னு ஒரு புக்ல இருக்கு. ஏன்னா இந்த புராணத்தை ஒடுக்கத்தை நீங்க புராணம் வந்து ஒடுங்குனுச்சுன்னா உங்க வந்து சிவத்தை பொருந்தலாம் என்பது இந்த பாடோட திரண்ட கருத்து. திகழும்படியே, திகழும்படியே விளங்குகின்ற வண்ணம் செறிதரு வாயு, அந்த செறியூட்டப்பட்ட அந்த பிராணவாயு அது அழியும் படியை, அது ஒவ்வொரு மூச்சிலையும் 4 அங்குலம் அழியுதுன்னு அதை யாரும் அறிய மாட்டார்கள். அழியும் படியை, ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் நஷ்டமாகுது என இந்த யோகி அறிந்த பின் என்ன நந்தி திகழ்கின்ற வாயுவை சேர்மம். அப்ப என்ன செய்யணும், அந்த வாயு பிராணவாயுவை இங்க மதிமண்டலத்தில் இந்த ஆங்கியா சக்கரத்தில் வந்து சேர்ப்பார்கள். வாயுவை நீங்கள் கட்டுப்படுத்தினால், இந்த பிராணாயாமம் செய்து பிராணவாயை கட்டுப்படுத்தினால் இந்த ஆன்மா வந்து விளக்கமுடும். எனவே அந்த ஆன்மா விளக்கமுடுவதால அதை செறிதரு வாயுன்னு சொன்னாரு. அது நடுநாடியில போனா அதுக்கு அழிவு கிடையாது, இடநாடி பிறநாடிக்கு போனா அது வந்து அழியும். என்ன சொல்லுவோம், மூச்சு எப்பயும் வந்து நடுநாளிலே நீங்க செலுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு உயிருக்கு வந்து சுதந்திரம் கிடையாது, அது பெருமான் தான் அதை செலுத்துகின்றான் என்ற கருத்தை வந்து இந்த
9வது பாட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து 10வது திருப்பாடல். சோதனை தன்னில் துரிசர காணலாம், நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள், சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்ளீரே. இதுதான் மாதனம். மாதம்னா பெரிய செல்வம். மான பெருசு, தனம்னா செல்வம். அந்த மாதனமாக இதை நீங்கள் மதித்து கொள்ள வேண்டும். இந்த சிவயோக சித்தியை நீங்கள் மாதனமாக பெரிய செல்வமாக நீங்கள் மதித்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலோட சிறந்த கருத்து. நான் சொல்றதை நீங்க அப்படியே நம்ப வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து சோதனை செய்யுங்க. சோதனை தன்னில் துரிசர காணலாம். ஏன்னா திரும்ப சொன்னதால நீங்க அப்படியே ஏத்துக்காதீங்க. நீங்க உங்க உடம்புல நீங்க சோதனை செஞ்சு பாருங்க. அந்த மாதிரி செஞ்சுன்னா துரிசர காணலாம். துரிசுனா குற்றம் வந்து குறிக்கும். ஆணவ மலம் தான் குற்றம். அந்த ஆணவ மலம் வந்து நீங்கும். அந்த ஆணவ மலமாகிய அந்த குற்றம் நீங்க வந்து சிவனை உங்களுக்குள்ளேயே காணலாம். நாதனும், இந்த உடலுக்கு நாதனாகிய அந்த சிவனும், நாயகி, இந்த உடலுக்கு நாயகியாகிய அந்த திருவுள் சக்தியும் தன்னில் பிரியும் நாள். அப்போ வந்து சிவசக்தி இங்க ஒன்னாயிடுச்சுன்னா உங்களுக்கு பிறவே கிடையாது. அது பிரிஞ்சா உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு பிறப்பு வந்துடும். இப்ப பெருமாள் என்ன செய்யறாரு, அந்த சர்வ சங்காரத்துல எல்லாத்தையும் ஒடுக்க சக்தியை கூட தன்னுள்ள ஒடுக்கின்றார். ஒடுக்கிட்டா உங்களுக்கு பிறவியே கிடையாது. அப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப புனர்வு என்ன சார், இந்த சக்தியை வந்து தன்னை மறுபடியும் வெளிப்படுத்துறார், ரெண்டா கொண்டு வராரு. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நாதனும் நாயகம் பிரிந்தால் உங்களுக்கு பிறவி உண்டாகும். ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா உங்களுக்கு அந்த சிவயோக சமாதி கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், சாதகமாகும் குரு வழிபட்டு, இதை உங்களுக்கு எந்த குரு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த குருவை நீங்கள் வந்து வழிபட்டு, அந்த குரு காட்டிய அந்த வழியிலேயே நீங்கள் நின்று என்ன மாதனமாக மதித்துக் கொள்வார்களே. இது செல்வத்துலாம் பெரிய செல்வம், அதை பெரிய செல்வம் போல நீங்கள் போற்றி காத்து கொள்ளுங்கள் என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். சிவனும் சக்தியும் அந்த பிரிக்கின்ற நாள் இது என்று உங்களுக்கு தெரிஞ்சா அது புனருப்ப காலத்துல அப்ப நீங்க என்ன செய்யணும், யோக குருவை வழிபட்டு அவர் மூலமாக பெற்ற அந்த அறிவை வந்து நீங்க பெரிய செல்வம் போல மதித்து நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். குரு யாரு, குரு என்பது குருவே சிவமென கூறின நந்தி. இந்த சிவபெருமான் தான் நமக்காக ஒரு மாநில சட்டை தாங்கி குருவாக வருகின்றான். அந்த யோக குருவை நீங்க வழிபட வேண்டும். அவர் கொடுத்த அந்த அறிவை வந்து அந்த பெரிய செல்வம் போல நீங்கள் மதித்து ஆயுள் உள்ளவரையும் போற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் வந்து சொல்வார். கடலின் நஞ்சு அமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர் முனி பண்டமே அப்படிம்பாரு. கடலின் நஞ்சு அமுது உண்ட அந்த சிவபெருமான் கைவிட்டு விட்டால் என்ன செய்ய, உயிர் போயிடுச்சு. அப்ப உடல் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த உடலினார், இந்த உடம்பு மட்டும் தான் இருக்கு, உயிரும் சிவமும் கிளம்பி வெளியில போயிடுச்சு. அப்போ உடல் இங்க கிடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஊர்ல உள்ளவங்களாம் எப்பயே அந்த பாடி எடுக்க போறீங்க, எப்ப அந்த சவத்தை எடுக்க போறீங்க, எப்ப இந்த பணத்தை தூக்க போறீங்க அப்படின்னு. ஏன்னா பணம் நாடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஊர் முனி பண்டமே, ஊர்ல உள்ள கேட்டுக்கிட்டே இருப்பான், கிட்ட எடுங்க, எனக்கு அடுத்த வேலையை பார்க்கணும், கோயிலை திறக்கணும், நடைய செய்யணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்ப ஊர் முனி பண்டமாக ஆகிவிடும். எனவே என்ன செய்யணும், பெருமானே நம்மை பற்றி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த 10வது பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்து 11. ஈராறுகள் கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெருதுண்ண வல்லீரேல், நீராயிரமும் நிலமாயிரத்தாண்டும் பேராது காயம் பிரானந்தியானையே. ஈராறுகள் கொண்டு எழுந்த புறவியை, ஈராறுனா 12, அந்த 12 அங்குலம் உள்ள அந்த வாயு அல்லது பிராணவாயு, அதை புறவியாக குதிரையாக அவர் வந்து உருவமணிகள். அந்த புறவியை, அந்த குதிரையை என்ன செய்யணும், அதில் பேராமல் கட்டி, அது அங்க எங்க ஓடாம நீங்கள் வந்து கட்டி பெரிது உண்ண வல்லீரேல், அந்த நடுநாடையை விட்டு பெயராமல் தடுத்து அது வெளிப்படாத வண்ணம் நீங்கள் நுகர வல்லவராக இருந்தால் அப்ப என்ன செய்யும், நீராயிரமும், நீர்னா அந்த நீருங்கிற அப்பு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த அப்பு தத்துவத்துல 1000 அண்டங்கள் இருக்கின்றது. அடுத்தது நிலமாயிரத்தாண்டு, நிலம் என்ற பொழுதில் வந்து 1000 அண்டங்கள் இருக்கின்றன. எனவே அந்த அப்பு மண்டலத்தும் பிரதி மண்டலத்தும் 1000 ஆண்டுகளாக இருந்தாலும் உங்கள் உடல் வந்து அழியாது, பேராத காயம், காயம்னா அந்த உடம்பு அழியாது. பிரான் நந்தி ஆணையே, இந்த என்னுடைய தலைவனாகிய அந்த நந்தியாகிய சிவபெருமான் மேல நான் ஆணையிட்டு சொல்கின்றேன். எனவே இந்த
நம்முடைய மூச்சு வந்து 2 நாடிகளே போகுது. கங்கை யமுனை என்கின்ற இடநாடி பிங்கள நாடிகள போடுது. அந்த மாதிரி அந்த வழியா நீ போகாம நீ என்ன செய்யணும், நடுநாடி மைய நாடியில அந்த குதிரையாகிய அந்த பிராணனை நீ செலுத்திக் கொண்டே போக வேண்டும். அது இடநாடிக்கோ பிங்கள நாடிக்கோ போகக்கூடாது. அந்த மாதிரி அது போகாமல் நீ நுகர வல்லவாக இருந்தால் அப்ப என்ன செய்யலாம், நீ வந்து அப்பு மண்டலத்தில் 1000 ஆண்டும் பிருத்திவி மண்டலத்தில் 1000 ஆண்டும் நீ உடல் அழியாமல் நிற்கலாம். இது சிவன் மேல் ஆணை என்று இந்த பிராணாயாமத்தின் பயனை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த நிறைவு பாடல். ஓசையில் 7 ஒளியின் கண் 5 நாசியில் 3 நாவில் 2 தேசியும் தேசனும் தம்மில் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே. பெருமான் நமக்கு செய்த அந்த உபகாரம் என்ன, இந்த மாசரு ஜோதி, மாசரு புனைப்படு, அந்த மாசரு சொதி நமக்கு வகுத்து வைத்தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மாசரு ஜோதினா குற்றமற்ற ஜோதியாகிய அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றார், அந்த பிராணனும் அந்த குண்டலினி ஆகிய அந்த மாயையும் தம்முள் பிரியும் காலத்து அப்ப என்ன செய்யலாம், நமக்கு 5 தன்மாத்திரைகள் இருக்கு இல்லையா, காலத்து தன்மாத்திரை, விடய தன்மாத்திரை, சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்கின்ற 5 தன்மாத்திரை இருக்கின்றது. சப்தம் வந்து அந்த ஆகாயத்தின் தன்மாத்திரை. எனவே அந்த ஓசையாகிய அந்த தன்மாத்திரையில வந்து அதை மொத்தம் 7 சொல்றாரு. ஓசையில் 7 அது என்னன்னா, அந்த நான் ஏற்கனவே சொன்னது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம், அது கூட சேர்த்து சரித்தல் சேர்தல். சரித்தல்னா கீழே விழுவுது, சேர்தல்னா மேலே சேர்க்கிறது, நீங்குதல் சேர்த்தல், அது சேர்த்தோம்னா மொத்தம் 7 ஆகும். அப்புறம் ஒளியின் கண் 5 அந்த ஒளியாகிய தன்மாத்திரையில் இருந்து அப்ப என்ன செய்யும், அத சப்தம் ரூபம், ஒளி என்ன இருக்கும், ரூபம் இருக்கும், ரசம் இருக்கும், கந்தம் இருக்கும், அது கூட வெப்பம் இருக்கும், அப்புறம் தகித்தல் என்ற உஷ்ணப்படுத்தும் தன்மை இருக்கும். அப்புறம் நாசியினில் 3 இந்த நாசியாகிய இந்த மூக்கு பொறியிலிருந்து அது தன்மாத்திரை வந்து கந்தம், அந்த கந்தமாக அவன் இருக்கும். நாவில் 2 அது நாவில் வந்து என்ன செய்யலாம், இடகலை பிங்களை ஆகிய அந்த இயக்கம். நாசில என்ன சொல்றாரு, 3 சொல்றாரு. நாசில வந்து இந்த இடகலை இருக்கு, பிங்களை இருக்கு, கந்தம் இருக்கு. எனவே அந்த 3ம் நாசில வந்து அந்த தன்மாத்திரையில கந்தம் இருக்கு, இடகலை பிங்களாக அந்த இயக்கம் இருக்கு. நாவின் தன்மாத்திரையில அப்ப 2 இருக்கின்றது. அது நாக்குக்கு வந்து 2 பொருள் இல்லையா, அது வந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியமா இருக்கு. ஞானேந்திரங்கிறப்ப அதுல வந்து ரசம் என்கின்ற அந்த சுவை இருக்கும். அப்போ கர்மேந்திரங்கிறப்ப அங்க வசனம் என்கின்ற பேச்சு இருக்கும். எனவே நாவில் 2 தேசியும் தேசனும், தேசுங்கிறது அந்த ஒளியை வந்து குறிக்கும், இந்த ஒளியுடைய பிராணனை குறிக்கும். தேசி என்பது அந்த ஒளியுடைய ஆன்மாவை பிடிக்கும். எனவே இந்த ஆன்மாவை விட்டு அந்த பிராணன் வந்து அந்த பிடிக்கின்ற காலத்து அப்ப தத்துவங்கள் எல்லாம் என்ன செய்யும், அதுவும் நீங்கிடும். இதே தத்துவம் எல்லாம் உன்னை விட்டு ஒரு காலத்தில் தானாகவே நீங்கிவிடும், அவையெல்லாம் ஜடப்பொருள்கள், எப்பொழுதும் உன்னிடமாக இருக்காது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுக்கு என்ன செய்கின்றார், அந்த ஆகாயமாகிய அந்த நுண்புதத்தில் அந்த 7 அந்த ஒளி ஒளிவாகிய அந்த தேயு பூதமாகிய அதுல வந்து 5 நாசியாகிய இந்த பொருள் வந்து 3 பிருத்திவியில் வந்து அந்த கந்தம் என்று அதை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அடுத்து இதுக்கு இன்னொரு பொருள் வந்து என்ன சொல்றாருன்னா, அருணையுடைய சொல் அந்த மாதிரி அந்த சக்தி சிவம் கடைசியா இருக்கிறது சக்திய சிவம் தான், நாதமும் வந்துதான். அந்த சக்திய சிவமும் தம்மில் பிரிந்து நீங்குகின்ற அந்த நாளின் எல்லையை அப்ப என்ன செய்யலாம், சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அவற்றை வந்து 7 5 3 2 1 என்ற வகையில் நீங்கள் என்ன செய்யலாம், அதை அறுக்கும் வண்ணம் அந்த இருளை, எல்லாத்திலுமே இருள் இருக்குது, அதை வந்து அறுக்கும் வண்ணம் ஒளியாகிய அந்த இறைவன் வந்து வகுத்து உள்ளான். பொறி 5 புலனைந்தும் நெறிகலங்கி புலனைந்தும் நெறிகலங்கும் அழிந்துட்டு ஐமேல் உந்தி என்று திருவிழாட்டில் வந்து நம்முடைய ஞானசம்பந்தம் வந்து பாடுவார். அது மாதிரி அந்த இறக்கிறப்ப என்ன செய்யும், அந்த புலன்கள் பொறிகள்லாம் நம்ம விட்டு நீங்கிவிடும், காலமுறையில் வந்து அது கெட்டுவிடும். எனவே முதல்ல வந்து என்ன செய்யும், அது முதல்ல ஸ்பரிச உணர்வு போயிடும், அடுத்து வந்து ஓசை உணர்வு வந்து போயிடும், அதுக்கு நடுவில் வந்து மற்ற உணர்வுகள்லாம் போகிவிடும். ஆனால் என்ன செய்வான், இந்த நாதனும் நாயகியும் ஆகிய அந்த சிவசக்தி வந்து இந்த ஆன்மாவை விட்டு அப்பொழுதும் நீங்காமல் இந்த உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் என்று
இந்த கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையில் இந்த கலைநிலை என்ற தலைப்பில் இந்த சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வான்மிகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய குறைவில்லாதவர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி வாழ்க. மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிடு திறந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஒரு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன நன்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியார் எல்லாம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற அடியார்கள் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம் என நிறைவு செய்து விடலாம். யார்கிட்ட புக்கு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கம்மா, அந்த புக்கு முதல்ல 5 பாட்டு இருக்கு இல்லையா, நீங்க திருவள்ளுவர் பயில பண்ண மாதிரி முதல்ல 5 பாட்டை மட்டும் நீங்க ஒரு போட்டோ காப்பியை குரூப்ல போட்டு விட்டுங்கம்மா. நன்றிங்கம்மா. சரிங்கய்யா, போட்டுலாங்கய்யா. அருமையா விளக்கணத்தை கொடுத்தீங்க. 12வது அதாவது கலை நிலைன்னு எடுத்து கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான் அது. ஆமா, அந்த திருக்கோவியார்ல கூட ஒரு பாடல் எடுத்துக்கொடுங்க. ஓதும் கலை என்று அந்த கலவையை தேடி வந்தேன் என்று அந்த ஓதும் கலை என்று ஒடுக்கும்ன்றது அந்த பாட்டுல திருக்கோவியார் எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. கண்ணப்பரை பத்தி எடுத்து சொன்னீங்க. அந்த 5 கலை பயன்படுத்துற விதம் என்ன அப்படின்னா, ஆமா, அது திருக்கோவையார் கிடையாதுமா, அது கலசை கோவையார். கலசை கோவையாரா? கலசை கோவையார் அது ஒரு நூல் இருக்காங்கய்யா. தஞ்சைவனன் கோவை, கலசை கோவை, இந்த மாதிரி கோவை நூல்கள் நிறைய இருக்கு. அப்பா, நமக்கு தெரிஞ்சது திருக்கோவையார் தான். திருக்கோவையார் நம்ம இது வரைக்கும் படிக்கவே இல்லை. இப்பதான் அம்மா புண்ணியத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாந்தகுமாரி அம்மா புண்ணியத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் முதல் படிக்கிறோம், விளக்கம் கேட்கிறோம் இல்லைங்களா. இது வரைக்கும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆனா விளக்கம் நம்ம கேட்டதில்லை, முற்றுதல் பண்ணிருக்கோம். இப்பதான் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் விளக்கம் நமக்கு தெரியுது. இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம், சிவபெருமான் தான் தலைவன், இந்த ஆன்மா தலைவின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அம்மா தான் அதை சொல்லிட்டு சிவபெருமான் தான் தலைவி, இந்த ஆன்மா தலைவன், அந்த கருத்தை மாற்றி சொல்றாரு இந்த பாட்டுல. அது மிகப்பெரிய அற்புதமா அது. அந்த இதுல அதை பத்தி விளக்க வேண்டாமா, நீங்க உங்க தொகுப்புரையை சொல்லுங்கம்மா. சிறப்பா சொன்னீங்க. அம்மா, நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஐயா வாழ்த்து பாடு பாடிட்டாரு. சாருமதி அம்மா, அம்மா நீங்க தொகுப்புரை பண்ணோம்னா கட் பண்ணிக்கலாமா? உங்க தொகுப்புரை இருக்கட்டும் அதுல. சிவா ஐயா, அந்த அளவுக்குலாம் பெரிய அதுல தெரியலீங்க எனக்கு. அந்த அளவுக்கு சொல்றதுக்கு கஷ்டம்தான். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, அது மட்டும் சொல்லிக்கிறீங்க. கலை நிலை, இந்த பிரணவ கலையை பத்தி சொல்றீங்க. அதாவது வசித்துவத்துக்கு அப்புறம் அவங்கள எந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னா, அந்த 16 கலை, அந்த 16 கலை மூலியமா அவங்க என்னென்ன அந்த நிலைக்கு போயிருக்கிறாங்கன்ற தத்துவம் தாங்க அதுல முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. அதான் பிரசாதம் சொன்னீங்க இல்லையா, அந்த கலை நிலைனா பிரணவ கலை தான் சொல்றது. பிரசாதன சிவஞான, பீனா சிவஞானம், சிவஞான, கதி சொன்னீங்க. சிவஞான கதினா பிரசாதம் அப்படின்றதுக்கு சிவஞான, அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிவஞான கதி பிரசாதம்னா பீர இல்ல, ராவுக்கு கால் வருது, பிரசாதம். அந்த மாதிரி அந்த சிவஞான கதி தருவதான் அப்படின்னு சொல்லி வாசியோகத்தோட மிக உயர்ந்ததாக இந்த பிரசாதம் அப்படின்ற விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. இது என்னன்னா அதாவது குண்டலி சக்தி தான் 6 ஆதாரத்துல நிற்கிற இந்த பிரசாத யோகம் தன் வடிவத்துல எப்படிலாம் நிற்கிறது. அதாவது சமட்டி பிரணவம்னு சொன்னீங்க, வியட்டி பிரணவன்றதுக்கு எடுத்து கொடுத்தீங்க. அந்த ஓம் என நிற்கும் இதனை பகுக்கும் போது அது அகாரம், உகாரம், மகாரம், விந்துநாதன் சொன்னீங்க. இந்த 5ல நிற்குது இல்லையா, அதுக்கப்புறம் வியட்டி பிரணவம் மாறி இதுக்கு 5 கலை எனப்படுகிறது. அதுக்கு அழகா ஒரு பாடல் எடுத்து கொடுத்தீங்க. குமரகுருபருடைய ஒரு பாடல் எடுத்து கொடுத்தீங்க. கந்தர் கலிவன்பாவில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது என்ன பாடல்னு ஓதியன்ற மட்டும் எழுதியிருக்கிறேன். அது அப்புறமா பாத்துக்கலாம் உள்ள போயிட்டு. அதுக்கப்புறம் ஓங்காரம், அகாரம், உகாரம், மகரம் என்ற 3 கூறாக விளங்குகிறது இல்லையா. அந்த விந்து நாதங்களை தனித்தனியாக அந்த தூலமும் எந்தெந்த வழியில அது அந்த என்ன சொல்றது, விந்து நாதங்கள் தூலமும் சூக்கமாகவும் 7 கூறாக இருக்கின்றதா சொன்னீங்க. அதுல சுத்தமாயிலி எந்த நிலையில இருக்குன்னா வியாபினி என்ற நிலையில இருக்கின்றது அப்படின்னீங்க. அந்த கலைனா கார நிலையை குறிக்கும். கலைனா கார நிலையை குறிக்குது. அதிசூக்கமா என்ன 2ஆக வைத்து
அதுக்கப்புறம் நீங்க விளக்கம் நிறைய கொடுத்தீங்க, எழுத முடியல. 12 கூறாக கொடுத்திருக்கிறீங்க. அந்த பழைய கலைகளாக 16 கூறு பற்றி சொல்லப்படுகிறது என்று அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 16 கலைகள் 4ஆக பகுத்து அது வந்து திரிகலா, பிரசாதம், பஞ்சகலா, சத்தகலா, அட்டகலா, நவகலா, தசகலா, துவாதச கலா, சோடச கலா சொல்லிட்டு இந்த பிரசாதத்தை அழகா வகுத்து எடுத்து கொடுத்தீங்க. 8 வகை எடுத்து கொடுத்தீங்க. அந்த 8 வகை கலையிலையும் பாத்தீங்கன்னா இந்த 16 கலைகள் அதுல அடங்கி இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றத்துக்கு என்னென்ன இடம் இருக்கு. அந்த பஞ்சகலான்னா 5, சத்தகலான்னா 8, 8, நவனம் 9, தசனம் 10 அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து மேல எடுத்துட்டு துவாதசாத்துக்கு மேல அந்த சோடச நிலைக்கு போயிட்டீங்க. 16 அங்குலத்துக்கு மேல போயாச்சு. அந்த மாதிரி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த பிரசாத கலைக்கு பல வகையை நிற்புணம் சிறப்பாக சொல்லப்படும் துவாதச கலை மட்டும் தான் சொல்லியிருந்தீங்க. அதை விட சிறப்பு வந்து சோடச கலா. அது துவாதச கால பிரசாதன்றது சிறப்பு வந்து சொல்லப்படுகின்றதுன்னு சொல்லி நான் அது வரைக்கும் தாங்க எழுதிக்கிறேன். மற்றதெல்லாம் என்னால எழுதவே முடியல. அதுக்கப்புறம் துவாதச கலைகள் வந்து நிற்க இடம்பத்தை சொன்னீங்க. மணிப்பூரகம், உந்தி, அநாதகம், இருதயம், விசுத்தி, கண்டம், ஆங்கி, புருவநடு அப்படின்னு சொல்லி இந்த ஆஞ்சியினை பத்தி அழகா ஆஞ்சியின் மேலது நெற்றி நடு, அது தலையினுடைய முற்பகுதியை பத்தி இது நெற்றி நடுவுல மேல வந்து 1.5 அங்குலத்தை சிறப்பா கூடியது. இது உச்சிக்கு மேல 12 நிராதரத்துல இருக்கக்கூடிய அந்த கலையை பத்தி அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து அந்த பிரசாத யோகத்துக்கு மட்டும் அந்த யோகங்களை பத்தி எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அருமையா இருந்தது. ஆனா நீங்க சொன்ன விளக்கம் வந்து எழுத முடியல. அது நிறைய கொடுத்தீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த இடத்துல இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலையை பத்தி விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. அது நாங்க திருப்பி திருப்பி போட்டு கேட்கணும். கேட்டாதான் எங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். அடியாருக்கு இந்த அளவுக்கு தான் புரிஞ்சுதுங்கய்யா. அடுத்ததாக பாடலுக்கு வந்தீங்க. அந்த காதல் வழி செய்து கண்டுதல்னா அது ரொம்ப என்னது, நம்ம சுவாதிஷ்டானத்துல இருக்கிற அந்த நெற்றி கண்ணுடைய சிவபெருமான் மேல அன்புதான் செலுத்தணும். அந்த அன்பை பத்தி தான் எடுத்துக்குது. அன்பின் வழியாகன்றதுக்கு 3 வகை. அன்புனா என்னன்னா கங்கை வெள்ளம் போட்டு வருகிறதுயா, அந்த மாதிரி அது எப்படி அன்பு வெள்ளம் போல வருகின்றதோ நம்ம பெருமான் மேல அந்த அன்பு செய்யணும். அப்ப வந்து அது மாதிரி அன்பு செஞ்சு நம்ம சிவபெருமானுடைய அந்த நிலையை பெறலாம். அதுக்குதான் என்ன சொன்னீங்க, அந்த இடகலை பிங்கலைன்றதுக்கு அழகா விளக்கம் எடுத்துக்கணும். இடகலைனா யாரு என்ன, இடைகளை பிங்கலைனா கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதியும் எடுத்து உதாரணம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ண, இந்த பாட்டு மூலியமா நம்ம உயிரை எப்படி அழியாம காத்துக்கணும்னா அந்த மாதிரி பெருமாள் மேல அன்பு செலுத்தணும். இது மட்டும்தான் அந்த விளக்கம். நமக்கு மேலோட்டமான கருத்து அந்த அன்பு செலுத்தி அந்த நிலையை நமக்கு போகணும் அப்படின்ற கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து அந்த எப்படி நம்ம பெருமானுடைய திருவடியிலே அந்த உணர்வு எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா மன சுத்தி புத்தி அகங்காரத்துல வந்து அந்த அந்தகரணத்து வழியா நம்ம என்ன பண்ணோம், உலகப்பட்டு பாச வழியில போகாம பதிவழியில தான் செலுத்தணும். அந்த பதிவழியில செலுத்த நம்ம அந்த கரணம் நமக்கு என்னது, நம்ம நன்மையே செய்யும். ஏன்னா நம்ம வந்து உலகப்பட்டுல போகாம அந்த கரணமும் நல்வழிக்கே பயன்படுத்தோம்னா அந்த 16 கலையும் நமக்கு என்னது, நம்ம பறந்து நம்ம உடம்புல இருக்கோம். அது மட்டும் இல்லாத அந்த சிவபெருமானோட இந்த பிரணவ சிவகோடியில நம்ம சேர்த்துறோன்றது அந்த பாடலுக்கு அழகா எளிமையா எங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கிறீங்க. அவ்வளவு அழகா அந்த பாடலுடைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடல்ல அந்த சுழுமுடியில அந்த காட்சி எப்படி இருக்கும்னா அதுக்கு அசையாம இருக்குது. அசையும் அசையாதுன்றதுக்கு அசலம்னா என்ன, அது அசையாம இருக்கக்கூடியது. அது வந்து திருவண்ணாமலையை பத்தி சொன்னீங்க, விருதாசலம்ன்றதுலாம் சொன்னீங்க. அது வந்து நல்ல விளக்கம், ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த சுழுமுடியை சென்ற காற்று எப்படி இருக்கணும், அது அப்படியே நிலைத்து இருக்கணும். ஆடாம அசையாம அந்த நிலைக்கே போகணும். நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தாங்க. அந்த மாதிரி அந்த என்னது காற்றுலகத்துல வைக்கப்பட்ட அந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை தீபத்தை வந்து அழகா சொன்னீங்க. அந்த மாதிரி அசைவற்ற நிலையில இருக்கக்கூடியது. அது வந்து என்னது, அந்த மலையை போன்று இருக்கணும். அந்த மாதிரி அந்த தீபத்தை பத்தி, அருணாச்சல தீபத்தை பத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி சந்திரகல்ல 16 கலையிலும் சிவசக்தி இருக்கிறாங்க. சிவசக்தி வந்து அதுல பொருந்திருக்குது. அப்ப வந்து மனம் அலையாமல அதிலேயே இருக்கணும், அதிலேயே நிற்கிறதா இதான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடல வந்து இது வந்து அதான் அந்த பிராண நாடியிலேயே நம்ம வந்து நடுநாடின்னு சொல்லுவாங்க. அந்த நடுநாடியிலேயே நம்ம ஒன்றி நின்றா நமக்கு என்ன பேர் கிடைக்குன்னா அந்த சுழுமுனை நாடைதான். அந்த சங்கரனே இடபாடுறாம நமக்கு காட்சி அளிப்பாருன்றத அந்த பாடல மேலோட்டமான கருத்து அடியேன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. அடுத்தது வந்து 200 சமாதி நிலையில எப்படிலாம் நம்ம அடையலாம் அப்படின்னா இந்த நிலைக்கெல்லாம் போயிட்டு சமாதி நிலை அடைஞ்சவங்க தான். ஏன்னா அந்த காற்று தீபமே விளக்கு அசையாம எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நிலையில அவங்க எல்லாம் ஐக்கியமாயிட்டு சமாதி நிலை அடைஞ்சவங்க தான் அவங்க எல்லாம். அந்த மாதிரி நிலையில அவங்க இருந்தாங்கன்னா
என்னென்னா அவங்க பெற்றிருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்தையே அவங்க யோக பரிச்சையில உள்ள காலம்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த நிலையில இருப்பாங்க. அப்புறம் அந்த சுழுமுனையில இருந்து அந்த 1000 தாமரையே அவங்களுக்கு வந்து அந்த நிலையில அவங்க அங்க இருப்பாங்க. 1000 நிலையில பிராணனோட அங்க கலந்துருப்பாங்க. அப்பனா என்னாச்சு, அந்த துவாதசாங்கத்துக்கிட்ட அந்த பெருவெளியிலே அவங்க ஐக்கியமாயிடுறாங்க. அந்த நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்ப வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நெல்ல இருக்குள்ள சிவபெருமானுடைய அந்த என்னது என்ன சொல்றதுங்க, அந்த நிலைக்கு அவங்க பொருந்தி இந்த பிராணன் வந்து அந்த நிலைய இடத்துல என்ன அந்த சாதகமாக்கிப்பாங்க. அந்த நிலையை அப்படியே அந்த சமாதி நிலை கூடி அந்த பெருமானோட கலக்கிற அந்த நிலையிலே இருப்பாங்கன்ற அந்த பாடல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எளிமையா சொல்லிடுறேங்கய்யா. அதுக்கப்புறம் அடுத்த பாடல் வந்து உடம்பு வந்து நம்ம இந்த விஷயம் தான் சொல்லுவாங்க, இந்த ரசவாதம் செய்யறேன்னு சொல்லுவாங்களே, அந்த சித்தர்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க அந்த நிலையிலே இருந்து தியானம் பண்ணி அந்த ரசவாதம் செய்வாங்க. அப்ப அந்த குளிகைன்னு ஒரு ஐயா ஒண்ணு சொன்னாரு, அவர் மூலிகைன்னு சொன்னாரு. அந்த மாதிரி ரசவாதம் செய்யக்கூட அதை பயன்படுத்துவாங்கன்னு உலக வழிக்கு சொல்லக்கூடியது. ஆனா இது அப்படி இல்லை. இந்த தன்மையை அப்படியே நினைத்து அவங்க வழிபாட்டு செஞ்சோம்னா அந்த மூச்சு காட்ட 1000 தாமரையில அவங்க செலுத்தினாங்கன்னா அவங்களுடைய என்னது அந்த உணவு வந்து அந்த எப்படி உலகத்தை பொன்னாக்க மாத்தக்கூடாது குடிய விஷயத்த சொல்றாங்களோ, இது அந்த அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த 1000 நம்ம அடைந்தா அது என்ன உடல் பொன்னா ஆகிற நிலை நமக்கு கிடைக்கும். அப்போது சிவனாக கூடிய அந்த தன்மை நமக்கு கிடைக்கும்ன்றத ஐயா அழகா எடுத்து கொடுத்தாரு. அடுத்த பாடல் வந்து 702. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க இந்த மாதிரி நிலையில அவங்க இருந்தாங்கன்னா அந்த எம்மை பையன் மறுமை பெண் முத்தி இன்பம்னா அந்த கிடைச்சிரும். அந்த நாடியில அவங்க அந்த சுழுமுனை நோக்கி அந்த சிவனை 1000 தாமரை பொருந்தி அந்த நிலையிலேயே அவங்க இருந்தாங்கன்னா, அது சிவத்தினுடனே அடங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்மை இன்பம் மறுமை இன்பம் முக்தி இன்பம்லாம் அந்த இந்த இதிலேயே கிடைச்சிரும்னு சொல்லி அழகா எடுத்து அந்த பாடலை கொடுத்தாரு ஐயா. நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் அடியன் வந்து எழுதுனா வேகமா ஐயா சொல்லக்குள்ள எழுத முடியாது. ஆனா ஓரளவுக்கு அந்த கடைசி சொல்வாரு பாருங்க, அந்த நேரத்துல நம்ம எடுத்தது எழுதிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்புங்கய்யா. அடுத்த பாடம் இந்த குண்டலி சக்தி தான் சொன்னீங்க. அது வந்து உடம்புக்குள்ளே இருக்கிறது. அந்த தத்துவம் அந்த நாயகின்னு சொல்ல உடம்புக்குள்ளே இருக்கின்றது. ஆனா நம்ம அது உணர்றது இல்ல. உள்ளே இந்த ஊனே வழி செய்து உள்ளே இருக்கிறது. ஆனா அந்த குண்டலி சக்தி நடுநாடி திருவள்ள சக்தி நமக்கு இருக்கின்றது என்று நம்ம உணர மாட்டோம். அந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற அந்த தாயான பராசக்தி அந்த இருக்கக்குள்ள அந்த ஒடியாண்டு அந்த சிவயோகி நிலையே நமக்கு இருக்கக்கூட அருள் புரிவாங்க அப்படின்றது. அது வந்து நம்ம உடம்பு எப்படி சிவாலயம் மாதிரி இருக்குமோ அப்படின்றது அந்த பாடலுடைய கருத்துங்கய்யா. அடுத்ததாக பூரண சமாதின்னு சொன்னீங்க. அப்பா இந்த பிராணவாயு ஒடுங்க நிலையை தான் ஐயா எடுத்து சொன்னாரு. அது எப்படி நமக்கு பிராணவாயு ஒடுங்க நிலைய நாம எல்லாம் அறியவே முடியாது. அந்த மாதிரி ஒடுங்க நிலையை நம்ம அறிந்துட்டோம்னா அந்த பிராணவாயோட கலந்துட்டோம்னா நமக்கு என்னது, இந்த எடுத்த பிறப்புல சிவனாகி அடைதல் அந்த நீண்ட ஆயுள பெறலாம் அப்படின்ற மாதிரி. அதான் வாழ்க்கை நீட்டிப்பாங்க அவங்க எல்லாம் சித்தர்கள்லாம். அந்த நிலையிலே நின்று அவங்களுக்கு அந்த காலன்றதே தெரியாது. அந்த நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. அதுதான் அந்த பாடல் நமக்கு உணர்த்துது. அந்த நிலைக்கு அவங்க போயிருந்து ஐயா வந்து அழகா அந்த திகழும் படிய செறிதருவாயு அழியும் படிய அருகில யாரும் நம்ம எல்லாம் அறியறது இல்லை. அந்த பிராணவய ஒடுங்க நிலையை நமக்கு அறியதில்லை. ஆனா அந்த ஒடுங்க நிலையை அவங்கள அறிந்ததுனால அந்த வான்காந்த தத்தத்திலே அவங்க வந்து அந்த நிலைத்து இருப்பாங்க. அப்போதான் அந்த பிறை வந்து சிவனா அடையிற தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். நீண்ட ஆயுள பெறுவார்கள் என்று அந்த நிலைக்கு அழகா எடுத்து சொன்னார் ஐயா. அடுத்ததாக 705வது பாடல். அத சோதனை செய்து பார்க்க கூடாது அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தாரு. இத வந்து அவங்கவுங்க அந்த காற்றை எப்படி எல்லாம் கொண்டு போய் நம்ம அந்த அனுபவம் பெறணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த காற்று நம்ம யோக நிலை சமாதி நிலை எப்படி உண்டாகணும், அது எப்படி வணங்கி அந்த பெருஞ்செல்வத்தை எப்படி அடையலாம் அப்படின்னு நம்ம வந்து உடல் வந்து நிலை பெறாத உடல் தான். ஆனா அந்த வந்து என்ன பண்ணணும்னா அந்த அதுல அழிவு இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த அழிவு உடல் அவங்களுக்கு கெட்டு போகாது. அவங்களோட அழிவே இருக்காது. அந்த தன்மையை அவங்க பெறுவாங்க அப்படின்னு அந்த பாடல் மூலியமா அந்த பெரு செல்வத்தை அவங்க அடைஞ்சிடுறாங்க. அந்த யோக நிலையில போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த குண்டலி சக்தி அவங்களுக்கு பிரிந்து மேல் சென்றும் போது அந்த யோக சமாதியில அவங்க ஆயிடுவாங்க. அந்த யோக சமாதியில இருக்கக்குள்ள அந்த பெரு செல்வத்தை பெறுவாங்க. அதாவது என்னது உடல்ல அழிவு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த விளக்கத்தை எடுத்து கொடுத்தாரு ஐயா. நிறைய விளக்கம் கொடுத்தீங்கயா அப்பா. அந்த குற்றம் நீங்க அந்த பிராண சிவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. அதெல்லாம் குறிப்பா விட்டுட்டு மேலோட்டமா எடுத்துக்கிட்டேங்கய்யா. அடுத்ததாக பாடலுக்கு வந்து அந்த இடைகளை பின்கடை இந்த 2 நாடி வழியா சொன்னாங்க. அந்த பிராணன் வந்து எப்படின்னா தலையின் மீது அசையாம நிறுத்தணும்னா அது வந்து அமுதத்தை புசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஐயா. அது சிறப்பா அந்த சிவபிரமணர் ஒரு ஆணையாவே அது சொல்லப்படுகின்றது அப்படின்னு அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அது நிறைய விளக்கம் கொடுத்தாரு ஐயா. அதுக்கு என்னென்னமோ உதாரணம்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எழுத முடியல. அப்புறம் அடுத்தது சிவனது அருள் செயல் என்னென்ன நமக்கு கிடைக்குது,
அப்படின்னா சத்தம், ஓசை, பரிசுன்ற மாதிரி அது 7 வகையான அந்த தன்மாத்திரை எல்லாம் எடுத்து நம்ம விளக்கம் கொடுத்தாரு. அந்த அந்த குற்றமில்லாத அந்த சிவன் குண்டலில எப்படி நம்ம விட்டு நம்ம பிராணனை விட்டு அந்த நிலைக்கு போதும். அந்த ஓசை, அந்த தன்மாத்திரையில என்னென்னலாம் நமக்கு ஏற்படும், சுவை, ஒளி, ஊறு, நாற்றம்னா நிறைய விளக்கம். அந்த 7 வகையா இருக்கக்கூடிய அந்த சுவை, ஒளி, நாற்றம், அந்த 5 வகை இருக்குல்ல, அதெல்லாம் என்னதுன்னா அந்த உணவை எடுத்து சுவைத்தல் ஆகிய இரண்டையும் அந்த ஒடுக்கி எல்லாத்தையும் நம்ம அருளக்கூடிய பெருமான்றதுனால இந்த பாடலுடைய விளக்கம் எடுத்து அழகா கொடுத்தாரு. இந்த பதம் பண்ணோம்னா நிறைய அடிக்கடி சொல்வார், அதை எழுதிதான் இருக்கணும். அது டக்குனு அந்த பக்கத்தை வித்தியாடுறதுக்குள்ள அது கிடைக்க மாட்டுது. அந்த மாதிரி அழகா விளக்கம் இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடியனுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் கொடுத்தீங்களா, அதே மாதிரி இத்தனை வகை அத்தனை வகையை சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் இந்த பாடலுக்கு தேவையான விளக்கம் அத்தனையும் கொடுத்துருக்கிறீங்கய்யா. நாங்க மீண்டும் மீண்டும் இதை போட்டு போட்டு கேட்டு இந்த பயன் பெறணும். அதனால சிறப்பான ஒரு கருத்து. அடியேனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றீங்க. நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நல்ல சிறப்பான அழகான தொகுப்புரையம்மா. நன்றிங்கம்மா. அடுத்த சாருமதி அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேங்க. சிவாய நம.